வணக்கம். இறையருளும் குருவர்களின் துணையோடு இன்று ஒரு 6 நூல் மறுபதிப்பு செய்யப்பட்டிருக்குது. வச்சுருங்க. மறுபதிப்பு வந்திருக்குது. முன்பே வந்த நூல்கள் இன்றைக்கு அவர் பதிப்பகம் வெளியே வச்சிருக்கார். 25 விழுக்காடு தருகிறார். நான் முன்கூட்டியே வெளியிட்டது காரணம், பல பேருக்கு பல வேலைகள் இருக்கும் இல்லையா, பல வேலைகள் இருக்கும். அதனால் புறப்படும் நினைக்கிறவங்க வாங்கிட்டு புறப்பட்டுடலாம். இல்லைன்னா அது நீங்கள் 7:30 வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதனால் வெளியே நூல் விற்பனைக்கு வைத்திருக்கிறார். ஒன்று, இந்த பொழிவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்பே இந்த மெய் ஞானம் பற்றி 2-3 இடங்களில் பேசிட்டேன். ஒன்று, முதல்ல எங்கள் ஐயா குருநாதர் தேமொழியாருடைய அருள்ஞான பெருவெளி பௌர்ணமி அன்னைக்கு விரிவாக ஒரு 3 மணி நேரம் பேசினேன். போன சித்தர் கூட்டத்தில் இங்கேயும் ஒரு 2.5 மணி நேரம் பேசிட்டேன். அதை பெரும்பகுதி இதை எழுத்தில் கொண்டு வந்துட்டோம். இப்போ ஃபைனல் பண்ண வேண்டியதான். முழுக்க 200 பக்கம் வந்திருக்கு. இப்போ 224 பக்கம் வந்திருக்கா. ஃபைனல் பண்ணணும். அடுத்த சித்தர் மையத்தில் வெளியிட்டுலாமா? ஏன்னா அவர் தான் வெளியிடணும். அவர் கையில் இருக்குது, என் கையில் ஒன்றும் இல்லை. சரி, இப்போ இதை பற்றி ஏன் இந்த சொற்பொழிவை வைத்து கொண்டேன் என்றால், இதை சரியாக புரிஞ்சிக்கல, சிக்கல். அதுதான் இப்போது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சித்தர் மையம் என்று வைத்துக்கொண்டு மரபுக்கு மாறாக கருத்துக்களை பதிவு செய்கிறார் இல்லையா. மரபுன்னு ஒன்று இருக்குது இல்லையா. இப்போ நான் என்னை பொறுத்தவரை இந்த மையம் ஆரம்பித்தது நோக்கம் மரபுக்கு மாறாக போவதற்காக அல்ல. இந்த சமயத்தில், உலகத்தில் இருக்கிற எல்லா சமயத்திலும் மெய்ஞானம் பெற வேண்டும், ஞானம் பெற வேண்டும் என்றால் 4 வழிகள் தான் இருக்கின்றன. இந்த 4 தாண்டி வேறு எதுவும் இல்லை. சரியை, கிரியை, யோகம், ஞானம். இதில் எல்லா சமயத்திலையும் 90 விழுக்காடு சரியையில் தான் இருக்காங்க. இதை பற்றி விரிவாக நான் பேசியிருக்கேன். 8 விழுக்காடு கிரியையில் இருக்காங்க. 98 முடிஞ்சுது. ஒரே ஒரு விழுக்காடு யோகத்தில். ஏன்னா அது உங்கள் கையில் இல்லை, என் கையில் இல்லை. நீங்கள் இதுக்கென்றே முற்பிறவியில் புண்ணியம் செஞ்சு அந்த உடல் வலிமையோடு ஒரு தாய் தேர்ந்தருக்கு பிறந்து உள்ள வலிமையும் இருந்தால்தான் யோகம் செய்ய முடியும். எல்லாரும் யோகம் செய்ய முடியாது. அப்போ 99 விழுக்காடு முடிஞ்சுது. இந்த ஒரு விழுக்காடு தான் ஞானப்பாதை. அந்த ஞானப்பாதையே நீங்கள் ஏன் சார் எடுத்து சொல்லணும்? அடுத்த கேள்வி வரும் இல்லையா. நாங்கள் மையமே சித்தர் இலக்கிய மையம் 22 ஆண்டு நடத்திக்கிட்டு இருக்கோம். முதல்ல சித்தர் ஆய்வு மையம்னு வச்சுருந்தோம். அப்புறம் இலக்கிய மையம் மாற்றணும். எந்த அமைப்பாக இருந்தாலும் அமைப்பு என்று வந்தாலே சிக்கல் வரும். நல்ல வேளை நாங்கள் யார்ட்டையும் டொனேஷன் வாங்கலை. இப்போ தான் சித்தர் மைய அறக்கட்டளைன்னு வச்சு 1-2 கொடுக்குறவங்கள்ட்ட வாங்கிக்கிறான்னு நினைக்கிறேன். அப்படியா? உண்மையா? இது ரிஜிஸ்டர்ட் பாடியாக இப்போ தான் ஆச்சு. ஆனால் நான் நடத்தின காலத்தில் 15-16 வருஷம் சித்தர் ஆய்வு மையம் யாருக்கிட்டையும் 5 பைசா வாங்கினதில்லை. ஏன்னா இப்போ நன்றியோடு சொல்லணும், அந்த வேளாங்கண்ணி ஸ்கூல், அவர் பேர் மறந்து போச்சு எனக்கு, சந்தனமுத்து, அவரே டீ கொடுத்தார், அவரே பிஸ்கட் கொடுத்தார், இடமும் ஃப்ரீயாக கொடுத்தார். எங்களுக்கு ஒரு செலவு இல்லை. நான் இங்கேருந்து போனது தான் செலவு இருக்குது. அது எப்படியே முடிஞ்சுது. இப்போ என்ன பிரச்சனைன்னா, இதை ஏன் நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்ன ஒருத்தர் கேட்டார். வெளிப்படையாக தான் பேசுகிறேன் நான். இன்னும் இந்த வெளிப்படையாக பேசுறது, ஞானம் பேசுறதுலாம் இன்னையோட நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் முருகனையை கூப்பிட்டாலும் 10 நிமிஷம்தான், உலகிலாவே வாழ்ந்துடும். அவர் என்ன கேட்டார், ரொம்ப பெரியவர், என்னை சாமின்னு தான் ஃபோனில் கூட, ரொம்ப பெரியவர், உலகம் அறிந்த ஒரு தமிழ் அறிஞர். ஏன் சாமி சொல்லலாமான்னு ஒரு புத்தகம் எழுதி கொடுத்துருக்கீங்க, நான் படித்தேன். நீ ஏன் அந்த புத்தகத்தில் 200 பக்கம் சொல்லிட்ட, சங்ககாலம் தொடங்கி தொல்காப்பியர் தொடங்கி இன்றைக்கி இருக்க பாரதியார் வரைக்கும் வள்ளலார் வரைக்கும் எல்லாரும் சொன்னாங்க, எடுத்து காமிச்சிருக்கீங்க. அவங்க சொல்லியே கேட்கலையே, நீ சொல்லியே கேட்க போகிறாங்க. ஆனால் அவர் சொன்னது எனக்கு பட்டுன்னு உரைச்சிது. அப்புறம் ஒரு கேள்வி கேட்டார், நீ சினிமா பாட்டு 40 பாட்டு சொல்லியிருக்க, ஏன் நீ தப்பிச்சிக்கிறதுக்காக, பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக இவ்வளோ சினிமா பாட்டில் சொல்லியிருக்காங்க, அது பெரிய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க, எல்லாம் கேட்டான், கைதட்டினான், விசில் அடித்தான். நான் அங்கே பழசு சொல்கிறேன். முதலமைச்சராக்கலாம், 10 ஆண்டு முதலமைச்சராக இருந்தார். அவர் சொல்லியே கைதட்டி இவன் கேட்காதவன் நீ சொல்லியா கேட்க போகிறான்னார். நியாயமாக பட்டது. அவர் கேட்டது நியாயம் தானே, உண்மைதான், சொல்லிட்டேன். ஏன் சொன்னேன்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் ரொம்ப யோசனை பண்ணி பார்த்தா 2022 தமிழ் மொழி வரலாறு பண்பாடு 10 தொகுதி வர்த்தமானம் போட்டாங்க, 6000 பக்கம். ஏன் எழுதுன்னு எனக்கும் தெரியாது. அப்புறம் திருக்குறள் களஞ்சியம், இவங்க திருக்குறள் துறையிலேருந்து வந்திருக்காங்க, அவங்க திருக்குறள் துறைக்கும் பொறுப்பில் இருக்காங்க. 10 தொகுதி வந்தது, 6000 பக்கம். ஏன் வந்தது எனக்கு தெரியாது. நான் நினச்சி இப்போ என்ன சொன்னீங்கன்னா எழுத முடியாது. 12,000 பக்கம். கை விழுந்து போச்சு, 8 மாதம் இந்த கை வராது.
அதுக்கப்புறம் ஒதுங்க வேண்டியது தானே. ஏன் சொல்லலாமா எழுதுன்னு எனக்கே தெரியாது. இப்போ முருகனே சொல்கிறார், ஏன் சார் இதெல்லாம் எழுதினீங்கன்னு. எனக்கு ரொம்ப வேண்டியது தென்ன ராமலிங்கம், நானாக இருந்தால் அதெல்லாம் எழுத மாட்டேன், இப்படி எழுதினீங்க ஏன் பொல்லாப்பு தேடிக்கிட்டீங்க, பகமை வரும்னு அவர் சொன்னார். பட் நான் இல்லை. அதுக்கப்புறம் இந்த இப்போ என்ன கேட்குறீங்க செய்கிறீங்கன்னு ஃபோனில் கேட்டார், என்ன சாமி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றார் அவர். பெரிய அறிஞர், மதுரையிலேருந்து கேட்குறார், உலக அறிஞர், தமிழ் அறிஞர். சார் இந்த மாதிரி மெய்ஞானம்னு ஒன்று முடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு, நீ திருந்தவே மாட்டிங்களா? அப்போவே சொல்லலாமா எழுதாதீங்கன்னு. மெய்ஞானமா? யார் 10 பேர் தேர்வாங்களா? சரியான கேள்வி சார். இப்போ நான் சொன்னல 1%. இப்போ 10 கோடி பேர் தமிழர் இருக்கான்னா எவ்வளோ பேர் 1%ன்னா 100 பேர் வருவாங்களா? அந்த 100 அவர் சொல்கிறார் 10 பேர் தேர்வான மெய்ஞானத்துக்கு. அந்த 10 பேருக்குள்ளே 10 கருத்து முரண்பாடு இருக்குமே, ஒரே கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே, ஏன் இந்த வம்பில் போய் இறங்குறீங்கன்றார். நியாயமான கேள்வி தான். சவுண்ட் அதிகமாக இருக்கா? போதலையா? நானே ரொம்ப சத்தமாக தான் பேசுகிறேன். அப்படி வச்சுக்கிட்டுமா? அப்போது நான் என்ன முடிவு பண்ணி இந்த நூலில் கடைசியில் இதெல்லாம் எழுதியிருக்கேன். ஐயா, இது இப்படி ஒரு ஞானப்பாதைன்னு ஒன்று இருக்குன்னு இந்த நாட்டுக்கு தெரியணும். இல்லை, இது ஏதோ புதுசாக நான் சொல்லலை. உபனிஷத்து முழுமையும் ஞான நெறி தான். வேதம் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். வேதத்திலேருந்து எடுக்கப்பட்ட பிழிவு தான் உபநிடதம், அதனுடைய பிழிவு தான் பகவத்கீதை, அதனுடைய இன்னொரு வடிவம்தான் இன்னொன்று இருக்க இல்லை ஆகமம் பின்னாடி. பார்த்தீங்களா? மறந்து வயசாகிடுச்சு, மறந்து போகுது. பிரம்மசூத்திரம் பார்த்தீங்களா? சபாஷ் பண்ணும் அவர் குமரேசனுக்கு. இதெல்லாம் ஒரு காலத்தில் வெறி கொண்டு படித்தோம். 108 உபநிஷம் வெறும் ஞானத்தின் பிழிவு. பிரம்மசூத்திரம் வந்தது, பகவத்கீதை வந்தது. அதுக்கு முன்ன காலத்தில் முற்பட்டது நம்ம ஜனக மகாராஜாவுக்கு உபதேசம் பண்ணார் அஷ்டாவக்ரர், அவருடைய கீதை வந்தது இல்லைங்களா? அப்புறம் 18 புராணம் வந்தது, 18 சுருதி வந்தது, அப்புறம் இதிகாசம் 3 வந்தது, ராமாயணம் மகாபாரதம்லாம் எல்லாம் வந்தது. ஆனால் இந்த ஞானப்பாதை ஒன்று இருக்குன்னு நம்மகிட்ட இருக்கிறத யாரும் எடுத்து சொல்லலை. ஆனால் சொல்லியிருக்காங்க, யாருக்கும் தெரியல. அதனால் இப்போ நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா, இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் எங்கள் வேலை. நீங்கள் பின்பற்றீங்களா அது உங்கள் விருப்பம். அதையும் இப்போ கடைசியாக சொல்லி முடிச்சுட்டேன். இன்றைக்கி தான் இப்போ சுட கொண்டு வந்திருக்கார். கடைசியாக என்ன சொல்லி முடிச்சிருக்கேன்னா, திடீர்னு எனக்கு தோணுச்சு. 18 அத்தியாயம் பகவத்கீதை, 700 ஸ்லோகம். அதில் 18ஆம் அத்தியாயத்தில் 66 சரம ஸ்லோகம். அதுக்கு முன்னே அவர் என்ன சொல்கிறார், இந்த கிருஷ்ணன் இப்போ அர்ஜுனனுக்கு எதை சொன்னாலும் புரியல. அவர் சொல்லிட்டார் கடைசி 63ஆவது ஸ்லோகம் 18ஆவது அத்தியாயம், அர்ஜுனா நீ கேட்ட எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் உனக்கு சொல்லிட்டேன், எதெல்லாம் கெட்ட வழியோ அதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ கேட்குதுங்களா? பின்னாடி சொல்லிட்டேன். இப்போ என்ன சொல்லணும்? இப்போ நானாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன், டேய் இவ்வளோ தூரம் நான் உனக்கு சொல்லிட்டேன், விஸ்வரூபத்தை காமிச்சிட்டேன், நான் யாருன்னு காமிச்சிட்டேன், விஸ்வநாதத்தையும் உனக்கு கேட்க வச்சுட்டேன், இப்போ நான் யாரும் தெரிஞ்சு போச்சு. இல்லை, இப்போ நான் என்ன சொல்லியிருப்பேன், நானாக இருந்தால் நம்மளாக இருந்தால் சொல்லபடி நட, இடு, சொன்னபடி நட, செய்யும் தான் சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் என்ன வார்த்தையை போட்டார், நல்லதெல்லாம் சொல்லிட்டேன், கேட்டேன், உன் இஷ்டப்படி செய்து கொள். இதுதான் கீதை ஒரிஜினல். அதை ஒவ்வொருத்தரும் தமிழ் மொழிபெயர்க்கும் மாற்றுவார். பகவானே காட்சி கொடுத்து எல்லாத்தையும் சொல்லி ஞானத்தை பிழிஞ்சி கொடுத்து அவர் என்ன சொல்கிறாரு, நான் சொல்லபடி கேள்வி சொல்லலை, நான் சொல்லிட்டேன், உன் இஷ்டப்படி செய்து கொள். உரிமையை நம்ம, அதுதான் இந்து மதம். சொன்ன உடனே டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. உரிமையை நம்மக்கிட்ட கொடுத்தாச்சு. அப்போது அது தமிழ் மொழிபெயர்ப்பு. இது இப்போ நான் சொல்கிறது மகாகவி பாரதியார் மொழிபெயர்ப்பு, உன் இஷ்டப்படி செய்து கொள். அதான் பாரதியார் அப்படி தான் எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் இப்படி ஒன்று இருக்குது. சரி, இதெல்லாம் யாரும் சொல்லலையா? சொன்னாங்க, நூல் எழுதுனாங்க, மேடை போட்டு கற்றுனாங்க, ஒருத்தரும் கேட்கலையே. அதுக்கு தான் இப்போ நான் கொண்டாந்து புதுசாக என்கிட்ட இருந்தாலும் லைப்ரரிக்கு போயிடுச்சு. இப்போ இதுக்காக வாங்கிட்டு வந்தேன். பக்தி யோகம், கர்மயோகம், அடுத்து ராஜயோகம், அடுத்தது ஞான யோகம். சுவாமி விவேகானந்தர் உபநிஷத்தின் பிழிவாக 4 யோகத்தையும் பிழிஞ்சு ஆங்கிலத்தில் சொன்னார். ஆங்கிலத்தில் நூலாக வந்தது, தமிழ்லேயும் நூலாக வந்திருக்கு. ராமகிருஷ்ண மடத்தில் இன்றைக்கி விற்பனைக்கு இருக்குது. இது பத்தாதுன்னு சொல்லி எங்கள் ஐயா சுவாமி சித்பவானந்தர் இருக்கார்ல, திருப்பராய்த்துறை, அவர் இதெல்லாம் அவருடைய நூல். அவர் அதை விளக்கம் பண்ணி, யார் சுவாமி விவேகானந்தர் தமிழில் சொன்னதை விளக்கி அவர் என்ன போட்டிருக்கார், விவேகானந்தர் சுவாமி இயற்றிய ராஜசோக விளக்கம் விளக்கியவர், அதை விளக்குறார்.
அவரே இது தமிழில் தானே சார் இருக்குது, விவேகானந்தர் பக்தி யோகம் விவேகானந்தர் தமிழில் தானே இருக்குது, அதை விலைக்கு வேறு இவர் நூல் எழுதுகிறார். இப்படி 8 நூல் இருக்குது. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். 8 நூல் என்ன ஐயா, 800 நூல் கொண்டு வந்தாலும் நாங்கள் நம்ப மாட்டோம். அதனால் இந்த சித்தர் மையத்தினுடைய நோக்கம் ஞானத்தை எடுத்து சொல்வது. அதனால தான் இப்போ எங்களுடைய நோக்கமே இந்த ஞான யோகம்னு ஒன்று இருக்கே. சுவாமி விவேகானந்தர் எவ்வளோ பெருசாக எழுதியிருக்கார் பாருங்கள். இப்படி ஒன்று இருக்குது என்று மக்கள் மறந்தே போய்விட்ட இந்த ஞான யோகத்தை நினைவுபடுத்துவது இந்த சித்தர் அமைப்புடைய நோக்கம் என்பதுதான். இதை உங்களை நாங்கள் பின்பற்றணும்னு சொல்லலை, கட்டாயப்படுத்தலை. நீங்கள் நம்பணுன்னு நாங்கள் சொல்ல வரல. கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்லியே கேட்காதவங்கள நம்ம கேட்க போகிறாங்க. நான் சொல்லிட்டேன், ஒன்று இஷ்டப்படி செய்து கொள்ளுன்ட்டார். அதனால தான் அதுக்கு தான் இந்த இவ்வளோ முயற்சி. இப்போது இந்த ஞான யோகத்தில் இது வரைக்கும் ரொம்ப பேசிட்டோம். இந்த முன்கூட்டத்திலே 3 மணி நேரம் பேசினேன். அங்கேயும் ஞான பெருவெளியிலையும் அருள் ஞான பெருவெளியிலையும் பேசிட்டோம். இப்போது அதை சுருக்கமாக உங்களுக்கு தொகுத்து சொல்லுவது தான் என்னுடைய பணி. அதனால் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு நினைவுபடுத்துறது எங்கள் சித்தர் அமைப்பினுடைய நோக்கம். என்னங்க சதானந்தம், இப்படி ஒன்று இருக்குதுன்னு சொல்லணும் இல்லைங்களையா? நாங்கள் யாரையும் உங்களை கட்டாயப்படுத்தலை. ரைட். இப்போ முன்பே சொன்னது போல் இந்த ஞானத்தில் என்ன சிக்கல் என்றால், அவர் கேட்டது சரியான கேள்வி தான். அந்த அறிஞர் 90 பேர் எதில் இருக்காங்க? எல்லாருக்கும் இறை நம்பிக்கை இருக்குது, சரியை இருக்காங்க. சரியைன்னா என்ன? கோயிலுக்கு போகிறது, வழிபாடு செய்கிறது, தலையில் தேங்காய் உடச்சிக்கிறதுலேருந்து, நெருப்பு குண்டத்தில் இறங்குறதுலேருந்து, கொக்கி மாட்டிக்கிறதுலேருந்து, 25 அடி அளவு குத்திக்கிறதுலேருந்து எல்லாம் சரியில் வந்துடும். தப்பு இல்லை. நான் இப்போ வெளிப்படையாக சொல்ல, தவறு இல்லை. உங்களுக்கு எது சார் அமைதிக்கு கிடைக்குது? உங்களுக்கு அதை திருப்தி இருக்கா? நடத்துங்க. நீங்களா என்னைக்கு இது உணர்ந்து வந்தால் சரி. கிரியை 8 விழுக்காடு. யார் இப்போ கிரியை? ஒவ்வொரு கோயிலையும் சுற்றி 100 குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. நம்புறீங்களா இல்லையா? 100 குடும்பம் இருக்குது சார். சில பெரிய கோயில் தான் இன்னும் அதிகம். காலை எழுந்திரிச்சிருந்து அவங்க அந்த ஒரே தான் காலை எழுஞ்சி மாலை கட்டுருவாங்க, பெருக்கிறவங்க பெருக்குவாங்க. ஒரு கோயிலெலாம் எத்தனை கிரவுண்டில் இருக்குது. சீர்காழிலேருந்து வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து அந்த பக்கம் போனீங்கன்னா மயிலாடுதுறை எல்லாம் கும்பகோணம்லாம் ஒவ்வொரு கோயிலும் 10, 20, 200, 300 கிரவுண்டில் இருக்குது. நடந்தே நம்மளால் கால் வலிக்கும். அதெல்லாம் யார் தினம் சரி பண்ணுறது, சுத்தம் பண்ணுறது? அதுக்கு மேலே 10, 20 சன்னதி உள்ளே இருக்கும். 20 சன்னதிக்கும் காலையில் இது அபிஷேகம் பண்ணணுமே, நைவேத்தியம் பண்ணணுமே, புது துணி வஸ்திரம் கட்டணுமே, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 20 குருக்கள் வேணும். டைம் போட்டு ஷிஃப்ட்டு செய்யணும். 100, 150 குடும்பங்கள் இருக்குது. இதெல்லாம் கிரியையில் போய் முடிஞ்சிடும். இதெல்லாம் நம்ம மாற்ற முடியாது. இந்த ஒரு விழுக்காடு யோகம் நம்ம கையில் இல்லை. உங்களுக்கு உடம்பு கொடுத்துருந்தால், உள்ள உறுதி இருந்தால், இந்த கதையெல்லாம் நம்பக்கூடாது. ஒரு விசாமத்தில் உட்காந்தாரு, பாம்பு பூற்று மாதிரி வளர்ந்தது, 10 அடி 20 அடி. இது எதுக்கு சொல்ல வந்தாங்கன்னா, உள்ள உறுதியோடு உட்காந்துருக்காரு ஒரே இடத்துல, அதுக்கு சொல்ல வந்தாங்க. இப்போ நம்மளால் தான் 5 நிமிஷம் உட்காரம் இல்லையே. நான் ஓஷோதை முன்னாடியே சொன்னேன், விஞ்ஞான பைரவ யோக தந்திரா. என்னங்க அது? அதை கொண்டு வந்து அதை காணமே. அதே இருக்கு. அந்த நூலை யாராவது படிச்சிங்களா? இவ்வளோ சொன்ன விஞ்ஞான யோக எங்கேயே மாட்டிக்கிச்சது. 5 தொகுதி வந்திருக்க விஞ்ஞான யோக பைரவ தந்திர. பரவாயில்ல, அட்டையை கொண்டாந்தேன். ஒருவேளை அங்கேயே விழுந்து போச்சு என்னமோ. அதில் 112 டெக்னிக்கில் ஒரு டெக்னிக் ஒன்றையாவது செய்ய சொன்னார் இல்லையா? சொன்னேன் நான் போன தடவை. ஒரு உட்காந்துட்டு உங்கள் மூச்சு தானே கவனிக்க சொன்னோம். அதுதானே ஐயா ஜெயராமன் சொன்னார். எடுத்தோன்னே என்ன சொல்கிறாரு? தவம் செஞ்சவங்க தவம் செய்யுங்க, இல்லைன்னா உங்கள் மூச்சை கவனிங்கன்னு சொன்னீங்களா? அதுவே 5 நிமிஷம் உட்காந்து கவனிக்க முடியலையே. மூச்சை கவனிச்சிங்கன்னா அதில் ஒன்றுனா அது உங்களை பிடிச்சிக்கும், மனம் நின்று போயிடும். அது எங்கே கூட்டிகிட்டு போமோ அது கூட்டிகிட்டு போவோம். அந்த இயல்பாக இயற்கையாக இருக்கிற அந்த ஒன்றையே நம்மளால் செய்ய முடியாத போது ஓஷோ என்ன சொல்கிறார் கடைசியில் அந்த புத்தகத்தில்? கவலை ஏற்படாத, மகிழ்ச்சியாரு, உனக்கு உரியது இல்லை இந்த பிறப்பில். எது? இந்த தியானம், இந்த ஞானம். அப்போ என்ன சார் செய்யலாம்? அவங்கவுங்களுக்கு எது உரியதை பண்ணுங்க. போண்டா பஜ்ஜி காஃபி சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்கலாம்ல. நம்மளால் என்ன முடியுமோ அதுதான் சார் பண்ண முடியும். இதுதான் உண்மை. இதை சொன்னால் கோபம் வரும். அங்கே பிஆர்ஓ ராமலிங்கம் ஒரு மாதிரி பார்க்குறாரு. நம்மளால் என்ன முடியுமோ அதுதான் சார் செய்ய முடியும். அவர் செய்கிறாருன்றக்கா நான் 10 மூட்டை தூக்க முடியுமா? அவரால் முடியுது, என்னால் கட்ட பைய தூக்க முடியல சார். அப்போ நான் என்னால் என்ன முடியுமோ அதுதானே செய்ய முடியும்.
இந்த சிக்கலே அதுதான். இது உலகியல் இப்போ நான் பேசவே இல்லை, அருளியலில் பேசிகிட்டு இருக்கேன். மெய்ஞானத்தில் உங்களுக்கு எது முடியுமோ அதை செய்யுங்க, சிக்கலில் போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள். இந்த விழிப்பை தருவது தான் இந்த ஒட்டுமொத்த இந்த சொற்பொழிவுடைய நோக்கம். இப்படி ஒரு பாதை இருக்குன்னே பல பேருக்கு தெரியல, ஞான நெறி ஒன்று இருக்குன்னே பல பேருக்கு தெரியல. இதில் என்ன பெரிய சிக்கல் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, இப்போது அது இப்போ யாரோ சொன்னார், யார் இவர் தானே, பாலகுமார் வாழ் தான் இப்போ குறுக்கில் பேசினார், ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம். அது உண்மைதான். அது என்னன்னா, நான் முடிவு எடுத்துட்டேன் போதுன்னு. ஆனால் உள்ளே இருந்து ஒருத்தர் சொல்கிறார், அதெல்லாம் கிடையாது, 60 புத்தகம் நீ பெரியவங்களுக்கு தானே எழுதினேன், குழந்தைங்களுக்கு என்ன எழுதினேன்? குழந்தைங்க இருக்காங்கள, ஸ்கூல் எலிமெண்ட்ரி ஸ்கூல், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று எழுதணுமில்ல, எழுதாமல் போயிட்டேன் எப்படி அப்படின்னு. நான் புரியலையோ, நான் என்ன எழுதுனேன்? அதான் ஒன்று இருக்க பார்த்து. அப்புறம் அவ்வை அருந்தமிழ் உள்ளேருந்து வருது. ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி, தனிப்பாடலில் ஒரு அருமையான 10 பாட்டு இருக்குது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி, அப்படி ஒரு 10 பாட்டை எடுத்து குழந்தைங்களுக்குன்னு ஒரு நூல் இலவசமாக போட்டு கொடு. நான் என்ன சார் பண்ண முடியும்? விலக விடுறாங்களா யாராவது? சரி அப்பா விட்டுன்னு அதை விட்டு சொல்லிட்டேன். சரி சதானந்தம் அடுத்த புக்கு அதை போட்டு அதோட முடிச்சிடுவோம், வணக்கம் நன்றி. அப்புறம் ஒருத்தர் உள்ளே இருந்து வர்றார், இந்த பார் இன்னும் ஒன்று செய்யும், இதெல்லாம் செய்ய முடியாதுங்க, இதுவே அதிகம் இப்போ செஞ்சுருக்குது. இல்லை நானே ரசித்தது. இது புரசவாக்கத்தில் இதை வந்திருக்காங்க ஐயா, விஜய் வந்திருக்கார், சரபோஜி வந்திருக்கார், ஐயா வழக்கறிஞர் ராமக எல்லாம் வந்திருக்காங்க. போன ஒரு 6 மாதத்துக்கு முன்னே அந்த நாங்கள் நிறுத்திட்டோம், அங்கே 3 108 முடிஞ்சு கொரோனா வந்து முடிச்சு போச்சு. அதில் 4 பேரில் 2 பேர் இறந்துட்டாங்க. திரிபுர சுந்தரமும் சுந்தரமூர்த்தியும் இறந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, உழவாரப்படைக்கு மாத கடைசியில் இன்றைக்கி அவங்கள வாழ்த்தி பரிசு கொடுக்குறோம், நீங்கள் வாங்கினாங்க. சரி அவங்களெல்லாம் பார்த்து 6 வருஷம் ஆச்சேன்னு போனேன். அங்கே போய் என்ன பேசுறது? ஏன்னா அங்கே திருவாசகம் பேசியாச்சு, திருமந்திரம் பேசியாச்சு, பெரிய இறைவனே தேடி ஓடி வரான்ல பக்தன், அப்படி ஒரு 2 3 சீன் வந்து அதை பேசினேன். அவர் சொல்கிறார் என்கிட்ட, நீ அங்கே பேசின அவங்க கேட்டாங்களா இல்லையோ, நான் ரசித்து கேட்டதை. பக்தனை தேடி வரும் பரந்தாமன், என்னையா எல்லாம் தேடிட்டு வராங்க. திருவண்ணாமலைக்கு 10 லட்சம் பேர் வரும், அங்கே 20 லட்சம் பேர் போனால் எதுக்கு? நான் தேடி வந்தேன்ல, நான் தேடி வர மாதிரி அவனை இருக்க சொல்லு. அது நீ அன்றைக்கி சொன்னியே, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை மட்டும் நூலாக்கிட்டு விட்டுடுன்றார். எங்கே மாட்டுது பாருங்கள் சிக்கல். அதனால் அடுத்த நூல் இல்லை, இடையில அது ஒன்று நிற்குது வள்ளலார், அது முடிஞ்சிருச்சா? அது ஒருத்தர் கொக்கி போட்டு வச்சுருக்காரு. அதனால் ஔவையார் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நம்ம கையில் இல்லை, அது போய்கிட்டுருக்கு. போன வரைக்கும் போகட்டும், முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் செய்வோம், அதுதான். அப்புறம் 2வது, இது எல்லாமே காலத்தின் கையில் இருக்குது. முக்கியமான செய்தி அதுதான். எனக்கு ரொம்ப பிடிச்சது, காலம் எப்படி மாற்றும் அப்படின்னா, மகாபாரத்தில் இந்த செய்தி எல்லாம் நான் முன்னாடி சொல்லிட்டேன்னா அதை விட்டுட்டு வேறு செய்திக்கு போயிடலாம். தர்மர் பட்டாபிஷேகம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு காலம் அவங்களை துரத்துது காட்டுக்கு. யாரை துரத்துது? அந்த செய்தி சொல்லியிருக்குண்ணா உங்களுக்கு, மகாபாரத்தில் இருக்குது, எல்லா புத்தகத்திலும் இருக்குது. இங்கே சொல்லலையா? தர்மர் பட்டாபிஷேகம் ஆகிடுச்சு, ராஜாவாக இருக்கார் அஸ்னாபுரத்தில் ராஜா தர்மர் இருக்கார். கிட்டத்தட்ட 30 வருஷம் ஓடி போச்சு, 35 வருஷம்னு நினைக்கிறேன். செய்தி வருது, கிருஷ்ணர் அங்கே இறந்து போகிறார். இறந்து போன உடனே செய்தி வந்தேன்னு தர்மர் பார்த்தார், இந்த மாதிரி அஸ்னாபுரம் அழிய போகுது, கடலுக்குள்ளே இது துவாரகை. அர்ஜுனன் தான் அப்போ இருக்கிறது மிகச்சிறந்த வீரன். அர்ஜுனனை கூப்பிட்டு போய் நம்ம சொந்தக்காரங்களெலாம் அழைச்சிட்டு வந்துடு. யாரை? துவாரகையில் யார் இருக்காங்க? யாதவர்கள் இருக்காங்க. அர்ஜுனன் போகிறான். அங்கே போனபோது எல்லோரும் ஈமக்கடெல்லாம் செஞ்சுட்டு, அது பலராமன், கிருஷ்ணர் எல்லாருக்கும் ஈமக்கடனை முடிச்சுட்டு இருக்கிற எல்லாம் ஒருத்தர் கதை தெரியும் உங்களுக்கு. எல்லாருமே என்ன பண்ணாங்க, உலக்கையில் அடித்து செத்து போகிறாங்க. இருக்கிறது கொஞ்சம் பேர், வயதானவங்க, பெண்கள், குழந்தைகள். அவங்கள அழைச்சிக்கிட்டு அர்ஜுனன் வரான். குஜராத்து டு டெல்லி. டெல்லி தான் இப்போ இருக்கிற டெல்லி தான். என்ன இந்த இந்திரபிரஸ்தம், கரெக்ட். இப்போ இருக்கிற டெல்லி இந்திரபிரஸ்தம். அதை தாண்டி ஒரு 30 கிலோமீட்டர் அஸ்னாபுரம். குஜராத்திலேருந்து பாருங்கள், டெல்லி காடு. வர்ற நேரத்தில் துவாரகை கடலில் மூழ்கிடுது. அப்போ எல்லா திருடனும் ஒன்றா சேர்றான். இவ்வளோ
நகரமே காலியாக போகுதில்ல. எல்லா திருடனும் வந்தான், கொள்ளடிக்கிறான், எல்லா தப்பும் பண்ணுறான். அர்ஜுனன் சொல்கிறான், நான் யார் தெரியுமா? அர்ஜுனன். நீ அர்ஜுனன் அந்த எங்களுக்கு இந்த அவன் அர்ஜுனன் எப்பேற்பட்டவன், மகாபாரத போரை நடத்தினவன், எல்லாம் கொள்ளடிக்கிறான், எல்லா வேலையும் நடக்குது. இதெல்லாம் பெரிய கதை. கடைசியில் அர்ஜுனன் கோபம் வந்து காண்டிபத்தை எடுக்கிறான். காண்டிபத்தை அவனால் தூக்க முடியல. காண்டிபத்தை தூக்க முடியல. இதெல்லாம் மகாபாரதத்தில் இருக்குது. கடைசி இதில் இருக்கு. மூர்ச்சை வேர்த்து அசிங்கப்பட்டு அதுக்குள்ளே பாதி பேர் காலி. காண்டிபத்தை தூக்கி நிறுத்தினா மூச்சு வாங்குது. ஏன்னா காண்டிபத்தில் எப்பவுமே நான் கட்டியிருக்க மாட்டாங்க. சண்டை அப்போ தான் நான் கட்டணும். நான் ஏற்ற முயற்சி பண்ணுறான், முடியல, மூச்சு வாங்குது. அவன் எப்பேற்பட்டவன் அர்ஜுனன்னா, கால் விரலில் காண்டிபத்தை நிறுத்திட்டு 2 கையாலையும் அம்பு விடுவான். இரிடிகேஷன் பேர். அவன் காண்டிபத்தை தூக்க முடியல, நான் கட்ட முடியல. கட்டி முடிச்சுக்கல பாதி பேர் காலி. எல்லாம் திருடன், எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு எல்லா பெண்களை தூக்கி எல்லாம் முடிஞ்சு போச்சு. இவனால் ஒன்றும் செய்ய முடியல. கடைசியில் அஸ்திரத்தை எடுக்கிறான். அஸ்திரத்தை எடுத்து வச்சா எதுவும் ஞாபகத்துக்கு இல்லை. சோர்ந்து போய் உட்காந்துட்டான். இதை பார்த்தானுங்க. கூட போனால அவனை பாதுகாக்கிறதுக்கு வீரர்கள் அர்ஜுனனை சேஃபாக அழைச்சிட்டு வந்துட்டான். மீதி மிச்சம் போனாங்க இருந்தாங்களே, அவங்கெல்லாம் இவனோட வந்துட்டாங்க. போனதான் அவனுக்கு வெட்கம், அவமானம். இந்த செய்தி அதுக்குள்ளே தூதர்கள் மூலமாக தர்மருக்கு போச்சு. எல்லாரும் வியாசருடைய ஆசிரமத்துக்கு வராங்க. அப்போ தான் வியாசர் கேட்குறாரு, என்ன இப்படி எல்லாம் அம்மா முகத்தை தொங்க போட்டுட்டு இருக்கிறீங்க? விஷயத்தை சொன்னான். நான் இப்போ சுருக்கமாக சொல்லிட்டேன். வியாசர் ஒரே வார்த்தை சொன்னார், உங்கள் காலம் முடிந்து விட்டது. அறிவாளி முட்டாளாவதும், முட்டாள் அறிவாளியாவதும், கோழை வீரனாவதும், வீரன் கோழையாவதும், செல்வந்தன் ஏழையாவதும், ஏழை செல்வந்தனாவதும் எல்லாம் காலத்தின் கையில் இருக்கிறது. உங்கள் காலம் முடிந்து விட்டது. இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம அதை நம்ப மாட்டோம். பிரச்சனையே அதுதான் ஆன்மீகத்தில். தர்மர் ஞானி நம்பினார். உடனே வந்தார் அஸ்னாபுரத்துக்கு. பேரன் பரீட்சித்தை கூப்பிட்டார். பட்டாபிஷேகம் பண்ணார் அஸ்னாபுரத்துக்கு. இந்த வாசுதேவர் ஃபேமிலியில் துவாரில் வந்தார்ல, அவருடைய பையனை இந்திரபிரசத்துக்கு ராஜாவாக்கினார். உடனே காட்டு கிளம்பிட்டார். மேலே போயிட்டாங்க சொர்க்கலோகத்துக்கு. அப்புறம் எல்லாம் ஒவ்வொருத்தரும் செத்து போனாங்க. தர்மர் மட்டும்தான் உயிரோடு உடம்போடு சொர்க்கம் போனவர். அப்போ இங்கே என்ன முக்கியம்னா காலம். இந்த காலத்தின் கோலம் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இங்கே 98 விழுக்காடு சரியில் போயிட்டாங்க, கிரியில் போயிட்டாங்க. இந்த ஞானத்துக்கு இந்த 1% வரல. ஆனால் அதை ஏன் நீ சொல்ல வரேன்னு இப்போ நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம். முருகனாக தான் கேட்குறேன், உங்கள் வேலை என்ன சார்? ரிட்டையர் ஆனீங்களா? எங்களை மாதிரி நிம்மதியாக உட்காந்துருங்க சார். இது ஏன் சார் செய்கிறீங்கன்னா, தெரியாதனமாக சித்தர் இலக்கிய மையத்தை ஆரம்பிச்சிட்டோம். 24 நடத்துகிறோம். இங்கே கூட இதை சொல்லலைன்னா வேறு எங்கே சொல்ல முடியும்? வேறு எங்கேயும் சொல்ல முடியாது. இப்படி ஒரு பாதை இருக்கிறது, இப்படி நூல்கள் வந்திருக்கின்றன. ஞானயோகம் பற்றி விவேகானந்தர் சுவாமி, சித்பவானந்தர், உபநிஷத்து, சூஃபி ஞானிகள், சித்தர்கள்லாம் ஞானத்தை தான் சொன்னாங்கன்னு இருக்கிறது யாரும் எடுத்து சொல்லணுமில்ல. நாங்கள் புதுசாக எதுவும் இப்போ சொல்லலை. ஒரு செய்தி கூட நான் புதுசாக சொல்லலை. எல்லாம் இருக்கிறது, பிரிண்ட் ஆகி இன்றைக்கி புத்தகம் விற்பனைக்கு கிடைக்குது. வாங்கிறதுக்கு தான் ஆள் இல்லை. இதுதான் பிரச்சனை. அதனால் இந்த செய்திக்கு தான் இப்போ உங்களோட இங்கே நாங்கள் சந்திக்க வந்தது. அதனால் எல்லோருமே ஜாக்கிரதையாக இருந்துக்க வேண்டியது. அவங்கவுங்களுக்கு என்ன முடியுமோ அதை பண்ணலாம். விபரீதமாக சிந்திக்கிறாங்க. பிரச்சனை அதுதான். இப்போ இவ்வளோ சொன்னோம் இல்லையா, இது எவ்வளோ பேர் இதை சரியாக எடுத்துக்கிட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியாது. தப்பாக நினைக்காதீங்க ஐயா, சி.வே. ராமச்சந்திரன், தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா நேற்று ஒரு கொஞ்சம் வெளிப்படையாக தான் பேசுகிறேன். ஏன்னா நான் வெளிப்படையாக பேசுகிறது எல்லாமே இந்த சொற்பொழிவில் நிறுத்திக்க போகிறேன். இனிமேல் அப்புறம்லாம் பார்த்தா 10 நிமிஷம்தான். ஒரு பாட்டு விளக்கம் மட்டும் போதும் இந்த நாட்டுக்கு எல்லாமே போதும். ஒரு வாட்ஸ்அப் வந்தது எனக்கு, அது கூட மேடம் உங்களுக்கு அனுப்பிச்சுனா தெரியல. வேலு நாச்சியாரை பற்றி ஒரு வாட்ஸ்அப் வந்தது. அதை எல்லாருக்கும் அனுப்பிச்சி விட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்த 10 நிமிஷம் ஒரு பெரிய பேராசிரியர் எனக்கு பதில் போடுறார். மோசடி, இதை நீங்களுமா நம்புகிறீர்கள்? இப்படிலாம் இல்லை. அவங்க கணவர் இறந்த பிறகு அவங்க எங்கே இருந்தாங்க, மருது சகோதரர் பாதுகாப்பில், இதெல்லாம் இல்லை. குயிலி என்ற பாத்திரமே கற்பனை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு போடுறாரு பெரிய பேராசிரியர். நான் என்ன பண்ண முடியும் சார்? அப்படியே இருக்கட்டும் சார், நல்ல செய்தி தமிழ் மக்கள்கிட்ட போய் சொல்லுங்களேன் சார். அதை இப்போ என்ன ஒரு குயிட்டி புத்தி வந்துடுச்சுன்னா தப்பாக நினைக்காதீங்க. மகாத்மா காந்தி மிக உயரத்தில் வச்சு உலகமே போட்டுருது. இவன் ஒருத்தன், அவர்கிட்ட இந்த குறை இருந்தது. இப்போ என்ன அவரை குறை சொல்லி நீ பெரிய ஆளாக போறியா?
அப்படி ஒரு வக்ரம் வந்துருச்சு இப்போ நாட்டில். அப்படி இருந்தாலும் ஏன் அது சொல்கிற? அவரும் உலகம் பூரா மதிக்கிறார், உலக நாடுகள் பூரா தலைவர் வச்சு தேசத்தந்துன்னு வணங்குறோம். நீ வணங்க, இல்லைன்னா பேசாமல் போ. இது இவனுக்கு இதுக்கு பேர் என் குருநாதர் சொல்ல, என்ன அடிக்கடி என்ன மட்டம் தட்டுற தட்டி தட்டி என்ன டே என்ன எச்ச புத்தி வந்திருக்கு உனக்கு, இது என்ன எச்சில் இப்படிலாம் திங்க் பண்ணுற, அப்படி தான் என்னை பக்குவப்படுத்தினாங்க. எனக்கு வசந்தே போயிட்டேன். இப்போ சமூகம் அப்படி இருக்குது, எதையுமே சொல்ல முடியல. என்ன செய்ய முடியும்? இன்றைக்கி எல்லோரும் சொல்கிறாங்க இல்லையா? ஏன் 67 தான் நடந்தது, கொஞ்சம் வெளிப்படையாக அதுக்கு மேலே பேச முடியாது. அன்றைக்கே தானே சொன்னாங்க சார், காலம் மாறிக்கிட்டே இருக்கு, நீ என்ன விதைச்சிங்களோ அது உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு, தெளிவாகிடுங்க. இந்த தெளிவாக ஆக்கிறதா ஞானம். நீங்கள் திருப்பி திருப்பி குழப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா மகிழ்ச்சி. திருப்பி முருகன் நினைக்கிறாரு, இந்த வாத்தியார் இப்படித்தான் எல்லாத்தையும் போட்டு சார் நான் என்ன பண்ண முடியும், ஞானம் நிறைய சொல்லி ஆகணும். இதுலேயே நிறைய சென்சார் பண்ணிக்கிட்டு தான் வேணும். இதில் முக்கியமானது என்னென்னா சார், நம்பிக்கை வேணும் சார். வள்ளலார் அவருடைய 6ஆம் திருவிழா நம்புங்கன்றார். அவ்வளோ பெரியவர், எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ப வேண்டும். யாரும் நம்புறது கிடையாது. பிரச்சனை அதுதான். எல்லாம் கேட்பாங்க சார், அப்போ நம்பாமல் இருக்கிறது எதுக்கு சார் வரீங்க கோயிலுக்கு, பக்தி வரீங்க? அப்போ இந்த இதையா நம்பணும் இல்லை, நம்பினாதான் நீங்கள் அதை பின்பற்றுவீங்க. இப்போ சிக்கலை யார் நம்புறது? எல்லாம் கேட்டு ஓ சரி ஏதோ ஒரு பேசினார், அவருக்கு வேலை இல்லை, ஏதோ ரைட்டு நம்ம வந்தோம் போயிட்டோம், முடிஞ்சு போய் இந்த சிக்கல் இருக்குது. அப்புறம் ரொம்ப சுருக்கிக்கிறேன். சரி சார், இந்த யானை நாங்கள் என்ன செய்யணும்? நேருக்கு நேராக கேள்விக்கு வந்துடும். என்ன செய்யணும், யாரை நம்பலாம்? எனக்கு தெரிந்த வரை நல்ல கவனிங்க. இப்போ நான் சொல்வதெல்லாம் நான் பெற்றது, எனக்கு தெரிந்தது. இதை விட நிறைய வழிகள் இருக்கலாம், சிறப்பான வழிகள்லாம் இருக்கலாம். ஆனால் அது எனக்கு தெரியாத நான் சொல்ல முடியாது. நான் தெரிந்து கொண்டது சொல்ல கேள் ஞான வழி. ஒரு குருக்கிட்ட 18 வருஷம் உட்காந்து பொறுமையாக பாடம் கேட்டு தெளிவு பெறுவது. இப்போ திருமந்திரமாக அருணி வடிவேலு முல்லையாட்ட போனேன், குருவம்பேட்டைக்கு. பால்ராக அவங்க அப்பா. எங்கள் குருநாதர் பெரம்பூரில் போய் உட்காந்து 18 வருஷம். எனக்கு தெரிஞ்செல்லாம் இடிக்காது, மின்னல்லாம் மின்னாது, சூ மந்திரக்காலையெல்லாம் வராது. சார் நீங்கள் என்ன சார் ஒன்றுமே இல்லைன்றீங்க. அப்படி கையை தூக்கினா சார் விபூதி கொட்டுச்சு சார், மகிழ்ச்சி. அவர்கிட்ட நீங்கள் போங்க, எனக்கு அது தெரியாது. நான் உங்களை வேண்டான்னு சொல்லலை. இப்படின்னா சார் குங்குமம் அப்படி கொடுத்தா சார் அப்படியே மணக்குது சார், தாழம்பூ குங்குமம், ரொம்ப மகிழ்ச்சி, அவர்கிட்ட போங்க, எனக்கு அது தெரியாது. என்ன சார் நீங்கள் அப்படி இப்படின்னா சார் செயின் வந்தது சார், ஹெச்எம்டி வாட்ச் வந்தது சார், பிரமாதமான ஹெச்எம்டி வாட்ச். வாங்கினவர் என்ன பண்ணார், உடனே பெங்களூர் வந்தார், பக்கத்தில் ஹெச்எம்டி ஷோரூம் போனார். இது நடந்தது, ரெக்கார்டு இதெல்லாம் காமிச்சார். அவன் பார்த்தான் பின்பக்கம், எப்போ சார், இப்போ மேனுஃபேக்சரிங் இந்த டேட்டில் எங்கள் ஷோரூமில் தான் வாங்கியிருக்காங்க, இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, கம்ப்யூட்டரில் காமிச்சிடுறான். நான் ரொம்ப தப்பு சொல்லலை, உங்களுக்கு விருப்பம்னா அங்கே போய் வாங்கிங்க. நான் பெற்றிருக்கிற ஞானம் அது இல்லை. எலுமிச்சை மழை விபூதி குங்குமம்லாம் கிடையாது, இடிக்காது, மின்னாது, நெற்றிக்கல்லாம் திறக்காது. பல பேர் என்கிட்ட வருவோம், என்ன சார் ஜிவ்வுன்னு ஏறு சார், நான் ரொம்ப மகிழ்ச்சி, அங்கே போய் உட்காரு. அவர் நெட்டி போட்டில் கை வச்சுன்னு ஜிவ்வுன்னு ஏறுதா, நல்லா ஏறிட்டு. அவள் அதோட என்ன பரவாயில்ல சார், உங்களுக்கு நல்லா ஏறிது சார், எப்படிப்பா எனக்கு தெரியல. இல்லை சார் உங்களை பார்த்தாலே தெரியுது. அதனால் இது எதையும் நல்லா கவனிங்க. என்னை பொறுத்தவரை இந்த எதையும் நாங்கள் தவறு சொல்லவே இல்லை. உங்களுக்கு எது விருப்பமோ பகவானே சொல்லிட்டார், உங்கள் விருப்பப்பட்டதில் போய் ஜாயின் பண்ணிங்க, விருப்பப்பட்ட அனுபவத்தை பெறுங்க. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் முழுக்க ஞானம் கேள்வி தான். ஒரு குருபுரான்ட்ட உட்கார்ந்து தான் பெற முடியும். குரு இல்லாமல் நான் சொல்லுகிற ஞானத்தை நீங்கள் பெற முடியாது. ஒரு வசந்த காலம் வந்திருக்கு, அதை சொல்கிறதுக்கு தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறோம். ஒரு காலத்தில் ஞானத்தை எல்லோரும் பெற முடியாது. கொஞ்சம் வெளிப்படையாக பேசலாம், ஐயா தப்பாக நினைக்கூடாது. அந்தணர்கள் தான் பெறலாம், அரசர்கள் தான் பெறலாம். அதுக்கப்புறம்லாம் இந்த குருகுலத்தில் சேர்க்க மாட்டாங்க. அவதாரம் ராமச்சந்திரமூர்த்தி, அவரே குருகுலத்தில் தான் இருக்கணும். தசரதம் புள்ள, கிருஷ்ண பரமாத்மா குசேலரோட, ஏன்னா ராஜா அந்தனர், வேறு யாரும் அங்கே போய் பெற முடியாது. ஆனால் இன்றைக்கி என்ன வசந்த காலம் வந்திருக்கு, எல்லாரும் எல்லா ஞானத்தையும் பெற முடியலாம். ராமகிருஷ்ண மடமே போட்டு தமிழில் போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் போய் கேட்குறதுக்கு தான் ஆள் இல்லை. இன்றைக்கி எல்லாரும் பெறலாம். காலம் எப்படி இந்த காலம் மாறிச்சு, அதுக்கு தான் சொல்ல வந்தேன். ரெண்டாவது, நீங்கள் ஒரு குருக்கிட்ட போய் குருகுலத்தில் இருந்தால் தான் ஞானத்தை பெற முடியும். இன்றைக்கி அப்படி இல்லை, உட்கார்ந்த இடத்துலேருந்து இங்கே பெறலாம். உங்கள் யூடியூப்பை திறந்துட்டு பெரிய ஆட்கள்லாம் பேசுகிறாங்க, பெரிய விற்பனர்லாம் பேசுகிறாங்க. நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு பெட்ரூமில் உட்காந்துட்டு ஞானத்தை பெற்று பார்க்கலாம். நேரடியாக அவரே பேசுகிறார்ல.
நீங்கள் விழிப்பாக இருந்தால், ஷார்ப்பாக இருந்தால் அந்த ஞானத்தை வீட்டிலேருந்தே பெற்றுக்கலாம். இந்த காலம் இது கலியுகம் இல்லை சார், ஞானம் விளைகிற காலம். நினச்சி பாருங்கள், 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நீங்கள் பெற முடியுமா? யூடியூப்பில் ஞானத்தை பெற முடியுமா? பெரிய புராணத்துலேருந்து ராமாயணத்துலேருந்து வேதங்கள் எல்லாம் யூடியூப்பில் கொட்டுறாங்களே சார், பல மொழியில் கொட்டுறாங்க. நீங்கள் வீட்டிலேருந்தே பெறுங்களே. இது என்ன ஞானம் விளைவித்துக்கிற காலம் இல்லை இது. அதுதான் இது நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் உங்களுக்கு விலைக்காச்சு, நீங்கள் தான் பெறணும். சரி, எப்படி பெறணும் சார்? எனக்கு தெரிஞ்ச வரை திருமூலர் சொன்னதான், குருவே சிவம் என கூறின நந்தி. குருவே சிவம் என்பது குறித்து ஓரார். குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும். குருவே உரை உணர்வு அற்றதோர் கோவே. குரு இல்லாமல், நான் தெரிந்து கொண்ட ஞானம் குரு இல்லாமல் பெற முடியாது. ஏன்னா உங்களுக்கு எவ்வளோதான் இருந்தாலும் ஒரு ஆச்சாரம் இல்லாமல் அதை நீங்கள் பெற முடியாது. அதை வள்ளலார் சொல்கிறார். நல்ல வேலை அந்த புத்தகத்தில் சேர்த்துட்டேன். இவர் இன்றைக்கி தான் சேர்த்தார், எங்கள் ஐயா சதானந்தம். வள்ளலார் சொல்கிறார் பாருங்கள், ஆதியிலே இதை மறைத்தவன் ஒரு வல்லவன், இவன் மறைத்ததை இதுவரைக்கும் ஒருவரும் கண்டபாடில்லை. உரைநடையில் இருக்குது, அவன் பூட்டிய பூட்டை ஒருவரும் திறக்கவில்லை. பூட்டி வச்சு எல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஆதலால் நாம் நெற்றியில் இருக்கும் நடுக்கண்ணை ஆச்சாரியர் அனுகிரகத்தால் திறக்க பெற்றுக்கொள்வது நலம். ஏனெனில் மேற்படி நெற்றிக்கண்ணை திறக்க பெற்று கொண்டவனுக்கு எல்லா அனுபவங்களும் பட்டப்பகல் போல் தெரியும். அவன்தான் சுத்த ஞானி. மேற்படி ஞானி தயவோடு ஒரு பிரேதத்தை பார்த்த மாத்திரத்தில் பிரேதம் உயிர் பெற்று எழும். பட்ட மரம் துளிர்க்குன்றாங்க. ஒரு ஞானி பார்த்தால் பட்ட மரம் துளிர்க்கும். அது பொருள் வேறு. நீங்கள் உடனே லிட்டரரியாக பட்டு போன மரம் இல்லை. மனதளவில் பண்பாட்டளவில் பட்டு போய் கெட்டு போயிருந்த ஒரு சீடனை குரு இணைத்து கொண்டால் அவனை அறிவுபூர்வமாக துளிர்க்க வச்சிடலாம். உருதொரும் உயிர் தளிர்ப்ப தீண்டலால் செறிதொரும் உயிர் தளிர்க்குங்கிறார் திருவள்ளுவர். திருக்குறளை படிப்போம், சிலை வைப்போம், மாநாடு நடத்துவோம், திருவள்ளுவர் தான் எங்களுக்கு உயிரின்போம். ஒரு திருக்குறளையும் நாங்கள் நம்ப மாட்டோம். நாம் தான் தமிழர். ஒரு திருக்குறளும் நம்புறது ஒன்று போதும் சார். 4வது அதிகாரம் ஒன்று போதும். அரண் வலியுறுத்தல் போதும். மனத்துக்கண் மாசில் ஆதலே அறம். எல்லா உபநிடம் வேதம் கருத்து எசன்ஸ் இந்த ஒரு வரி தான். மனம் தூய்மையாக இருக்கிறது தான். நான் நம்ப மாட்டேன்றீங்களே, பிரச்சனை அதுதானே சார். அடுத்தவர் சொல்கிறார் பாருங்கள், மேற்படி ஞானி இதெல்லாம் அந்த புத்தகத்தில் இருக்க பார்த்துங்க. உண்மையாக கடவுளை காண விரும்பினால் அழுத கண்ணீர் மாறுமா? ஆகாரத்தில் இச்சை வருமா? நமக்கு ஆகாரத்தில் இச்சை போகலை, கண்கள்லேருந்து கண்ணீர் வரல, மகிழ்ச்சி நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் கிளம்பிடுறாங்க. மேலே சுற்றி இருக்காங்கல்ல, இப்போ இந்த ஹால்லே சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மகிழ்ச்சி நன்றி நாங்கள் போயிட்டு வந்துருக்குங்க. ஒரு முக்கியமான செய்தி, நான் அப்புறம் வந்துடுறேன். உரைநடையில் வள்ளலார் சொல்கிறார், எவ்வளோ பேர் உரைநடை படித்தாங்கன்னு தெரியல. மனித தேகமே சொர்க்கம் நரகம் இருக்கின்ற இடம். ஏன் கருத்து இல்லை, நான் பல முறை சித்தரில் சொல்லியிருந்தா கூட வள்ளலார் உரைநடையில் இருக்குது. மனித தேகமே சொர்க்கம் நரகம் மேலே இல்லை, சொர்க்கம் நரகம் இருக்கின்ற இடம். பிரம்மபதம், விஷ்ணுபதம், ருத்ரபதம், மகேஸ்வர பதம், சதாசிவ பதம் முதலிய பதங்களின் இடம் இந்த மனித தேகத்தில். எங்கே இருக்குன்னா, கண்ட முதல் உச்சி வரையில் என்சான் உடம்புக்கு தலையே பிரதானம். எதுவும் என் கருத்து இல்லை, உரைநடையில் இருக்குது. வள்ளலார் பிரிண்டில் புக்கில் இருக்குது. கண்டத்திலிருந்து உச்சிக்குள்ளே தான் இந்த 5 வகையான பாகங்களும் இருக்குது. அப்புறம் இந்த பதங்களுக்கு சொர்க்கம் என்று பெயர். அப்போ சொர்க்கம் எது? இதுக்குள்ளே தான் சொர்க்கம் இருக்குது. 5 வகை இங்கே தான் இருக்குது. சரி, கீழே இருக்கிறதுக்கு என்ன சார் பேர்? எல்லாம் அவரே சொல்கிறார், என் கருத்து எதுவும் இல்லை. நரகம் நரகாதிகளுக்கிடம் உந்தி முதல் குத பரியந்தம். இது கீழே வந்தாலே நரகம் வந்துடும். இந்த தொப்புள் கொடிக்கு கீழே போயிட்டீங்கன்னா நரகம். இப்போ நீங்கள் நரகத்தில் வாழ போகிறீங்களா, சொர்க்கத்தில் வாழ போகிறீங்களா? இட் இஸ் நவ் த பால் இன் ஒரு கோர்ட். உங்கள் நினைவு பூரா கீழே இருந்ததுன்னா ஹெல்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். நினைவெல்லாம் மேலே வந்துட்டீங்கன்னா, மேலே பார்த்தால் சொர்க்கம், கீழே பார்த்தால் நரகம். இதுதான். சுல்தான் ஆவதும் சைத்தான் ஆவதும் உங்கள் கைகளிலே. நீங்கள் டெல்லிக்கு சுல்தான் ஆக போகிறீங்களா, சைத்தானுக்கு பச்சாவாக போகிறீங்களா? யார் கையில் இருக்குது? யார் கையில் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இல்லை சார். நம்ம இது வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கோம். பிரச்சனையும் அங்கே தான் இருக்குது. இதை சொல்லுவது தான் இந்த சித்தர். இதை அவர் சொல்கிறார் பாருங்கள் வள்ளலார். சாத்திரங்களில் சிறந்து திருமூலர் திருமந்திரம், இஃது மொத்தம் 8000 கிடைக்கல. தோத்திரங்களில் சிறந்து திருவாசகம். இவற்றை ஊன்றி பார்க்கவும். இதை நம்ப வேண்டும் நம்ப வேண்டும் நம்ப வேண்டும்னு சொல்கிறார். தாங்க முடியல அவரால். ஏன்னா அவர் அனுபவத்தில் ஒருத்தனை நம்பலையே, கூடவே இருந்தவனே நம்பலையே. பிரச்சனை தானே. இதில் சொன்னால் எல்லோரும் கோவப்படுறாங்க. நிறைய பேர் என்னை கேள்வி கேட்டிருக்காங்க. நான் வாங்கின கணைகள் அதிகம்.
புறக்கணிக்கப்பட்டது அதிகம். பட் அதை பற்றி கவலைப்படல. ஏன்னா மேலேருந்து நமக்கு என்ன சொல்கிறதோ அதுதான் நான் பேச முடியும். உங்கள் வள்ளலார் தொண்டு நிறுவனத்தில் ஒருத்தர் புதுசாக என்ன இப்படி சொல்லிட்டீங்க, பயங்கர என்கிட்ட தமிழ் என்னது கடைவிரித்தேன் கொள்வாரிலே கட்டி விட்டோம், இப்படிலாம் நீங்கள் சொல்லலாமா, எங்கே இருக்குன்னார். நான் தனியாக கூட்டேன், இது மாதிரி எந்த கேள்வியும் பொது வெளியிலே கேட்காதீங்க, தனியாக வாங்க, நமக்குள்ளே பேசிக்குவோம். எல்லாருக்கும் அது தேவையில்லை. உங்களுக்கு இதுதான் இது வள்ளலார் 6500 பாட்டில் இல்லை, உரைநடையில் இல்லை. இப்போ எங்கே இருக்குது? அவர் கூடவே இருந்து தொண்டு செஞ்ச காரணப்பட்டு கந்தசாமி பிள்ளை பிரம்மந்த திரட்டுன்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கு 1923. அதில் வள்ளலார் கீர்த்தனைகள்ன்ற இடத்துல வள்ளலார் இப்படி சொன்னதாக குறிப்பு இருக்குது. என்ன கேட்டால் அவருடைய உரைநடை பலரெல்லாம் எடிட் பண்ணிட்டாங்க. இது ஊரடிகளே என்கிட்ட சொன்னார், சிலதெல்லாம் ரொம்ப கடுமையாக இருந்தது ராமலிங்க, நாங்கள் எடிட் பண்ணிட்டோம். பட் எவ்வளோ இப்போ வந்திருக்கு லாபம், அவ்வளோதானே சார். ஏன்னா அவர் கடுமையாலாம் பேசியிருக்காரு, அவையெல்லாம் எடிட் செய்யப்பட்டு விட்டன. ஏன்னா இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாது. எங்கள் தேமுடியார் இதை விட கடுமையாக பேசினார், எத்தனை பேர் ஏற்றுக்கிட்டாங்க? பாலகுமாரவேல் தான் பதில் சொல்லணும். இதுதான் பிரச்சனை இன்றைக்கி. சரி, இப்போ நம்ம சொல்ல வந்துடுறேன். இப்போ குருன்னு சொன்னேன், எப்படி குரு தேர்ந்தெடுக்கிறது சார்? ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். ரைட் சார், நீங்கள் சொல்லிட்டீங்க, நாங்கள் குரு எப்படி தேர்ந்தெடுப்போம்? அவர் நல்லா தாடி மீசியோடு இருக்காரா, காவி துணி கட்டியிருக்காரா, தோற்றப்பொலியோடு இருக்காரா, மேக்கப்போடு இருக்கிறாரா? பல பேர் 70 வயசானாலும் எல்லாம் டை அடிச்சிட்டு இருக்காங்களே, மையின் ரகசியமாக இருக்குது, என்ன பண்ணுறது? இந்த தெளிவு கூட இல்லாமல் நீங்கள் என்னத்துக்கு அங்கே பெரிய ஆதீனத்தில் உட்காந்துருக்கீங்க சார்? இந்த சாதாரண நகமும் இந்த தாடிக்கு இவ்வளோ முக்கியத்துவம், நீங்கள் எப்படி ஒரு பெரிய இடத்துல உட்காந்து வழிகாட்ட முடியும்? இதுவே திறக்காதவங்க அப்புறம் எப்படி ஆசையாக இருப்பீங்கள்? ரொம்ப வெளிப்படையாக பேசுறேன்னா இந்த கண்ணதெல்லாம் கை வச்சக்கூடாது. அவர் நினைக்கிற என்னடா நம்மளை எங்கே குத்துறாரு. நான் வெளிப்படையாக தான் பேசுகிறேன். அதனால் குரு என்பது தோற்றத்தில் இல்லை. சரி வச்சுக்குவோம் சார், இதை எனக்கு இவரை பார்த்து எனக்கு குருன்னு நம்பிக்கை இல்லை, என்ன பண்ணலாம்? ரைட், குருவை விட்டுடுங்க சார். நூல்களை நம்புங்கள். இப்போ திருவாசகம் இருக்குது, இப்போ இந்த நூல் விவேகானந்த சாமி எழுதியிருக்கார், ஞானயோகம், நம்புங்க. விவேகானந்தர் நம்புங்க, அவர் இல்லை இப்போ, ஆனால் அவர் எழுதின நூல் இதுதான் விவேகானந்தர். இதை நீங்கள் படிக்க ஆழ்ந்து படிக்க விவேகானந்தர் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிடுவார். திருவாசகத்தை ஊன்றி படிக்க மாணிக்கவாசகம் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சார். இதுதான் உண்மை. கண்ணீர் வர நீங்கள் அதில் ஊன்றுற பொழுது அந்த நூலுக்குரிய ஆசிரியர் உங்களோட தொடர்புக்கு வந்துடுவார் சார், ஞானம் வந்துடும். அப்போ உங்களுக்கு ஒரு தோற்றத்தை வச்சு உங்களால் மதிக்க முடியல, மகிழ்ச்சி விட்டுடுங்க. அவர் எழுத நூல் இருக்குமில்ல, படிங்க. எந்த நூலை படிக்கிறது? அடுத்த கேள்வி. சரி சார், தோற்றத்தை விட்டுட்டோம். நான் முன்பே சொல்லியிருக்கேன், அதெல்லாம் இப்போ சொல்லலை. ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, எந்த வடிவம் உங்களுக்கு பிடிக்கும் அதை பிடிச்சிங்க, எல்லா வடிவத்தையும் பிடிக்கணும் அவசியம் இல்லை. உங்கள் மனசுக்கு எது பிடிக்குது அந்த உருவம், எந்த கோயில் பிடிக்குது அந்த கோயில், எந்த நூல் பிடிக்கும் அந்த நூல். சரி, இப்போ அடுத்த இதில் ஃபைனல் வரேன் சார். இவ்வளோ நூல் இருக்குது சார், இவ்வளோ நூல் யார் சார் படிக்கிறது? அதுவும் தமிழ் இலக்கியம் எல்லாம் மேடம் வந்திருக்காங்க, பார்த்தீங்கன்னா 3000 வருஷம் இலக்கியம் இருக்குது. இவ்வளோ பன்னீர் திருமொழியே 18,300 பாட்டு இருக்குது, 4000 பாட்டு இருக்குது, சிற்றிலக்கியம். அடேப்பா, யார் படிக்கிறது எல்லாம்? நான் சொல்வது இது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கட்டாயம் இல்லை. நான் உணர்ந்தது, நம்மால் இவ்வளவும் படிக்க முடியாது. 4 வேதம் படிக்க முடியாது, இப்போ 108 வருஷம் படிக்க முடியாது இல்லைங்களா? பிரம்மசூத்திரம் படிக்க முடியாது, பகவத்கீதை படிக்க முடியாது, 18 புராணம், 18 சுருதிகள், சுருதி தானே. யார் படிக்கிறதில்ல ராமாயண மகாபாரதம்? நான் என்ன டெக்னிக் கண்டுபிடிச்சேன்னா, இதையெல்லாம் ஒருத்தர் படித்து நம்மோட பேரறிவு பெற்றவர் படித்து அது எசன்ஸ் ஆக்கி கொடுக்குறாருல, அதை பிடிச்சிக்கிட்டா. அப்படி கொடுத்தவர் நான் பார்த்ததில் நம்ம காலத்தில் 3 பேர். உங்களுக்கு யாராவது 3 பேரில் ஒருத்தரை பிடிச்சிட்டாலும் போதும். இது எல்லாத்தையும் கரைச்சி குடித்தவங்க. ஒருத்தர் தாயுமானவர், அவர் வடமொழி தமிழ் 2 மகா கட்டிக்கார், அமைச்சராக இருந்தவர், இயற்கையான புலமை நலம். அவர் எல்லாத்தையும் பிழிஞ்சி கொடுத்துட்டார், அதை பிடிச்சிங்க. இல்லைன்னா வள்ளலார் 6ஆம் திருமுறையை பிடிங்க. அவரும் வடமொழியில் கட்டிக்காரு, வடமொழியில் வாதம்லாம் பண்ணியிருக்காரு. அப்புறம் மகாகவி பாரதியார், சாதாரண ஆள் இல்லை. நான் ஒரு சித்தன் வந்தேன் இந்த நாட்டில் சொல்கிறது உண்மை, சத்தியமான வார்த்தை. அவர் மகாகவி பாரதியார் போல் தமிழ் கவிஞரில் அவ்வளோ படித்தவங்க யாரும் இல்லை. ஆனால் அதுதான் இயற்கை. 39 வயசில் புறப்பட்டார், வேறு வழி இல்லை. விவேகானந்தர் எவ்வளோ பெரிய மகான் ஞானி, என்ன வயசு புறப்பட்டார்? 39 39. பாரதியாரும் 39. 33 யார்? மாணிக்கவாசகரா? 32 மாணிக்கவாசகர். 33 இவர் நம்ம தலைவர் விவிலியம் இயேசுநாதர். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். உண்மை அது. நீங்கள் தட்டினா தான் திறக்கும், கேட்டால் தான் கொடுக்க முடியும், தேடினா தான் கிடைக்கும்.
எல்லாம் சின்ன வயசு. ஏன்னா அவங்க 300 வருஷம் வாழ்ந்தால் என்ன செய்யணுமோ அந்த சாதனையெல்லாம் இந்த 30க்குள்ளே முடிச்சிட்டுனால உடம்பு தாங்கலை சார். உடம்பு ஓரளவு தாங்கும். எல்லா ஞானிகளும் அப்படி தான் புறப்படுறாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, யாராவது ஒரு குருவாக பிடிச்சிங்க, இல்லையா அவங்க மனித தேகம் வேண்டாமல் ஒரு நூலை பிடிச்சிங்க. இவ்வளோ நூலை படிக்க முடியல, இதெல்லாம் படித்து நமக்காக சுருக்கி சொல்லியிருக்காங்கல்ல, தாய்மானவரை பிடிச்சிங்க. 6ஆம் திருமுறையை பிடிங்க. ஏன்னா முதல் 5 திருமுறை எல்லா தெய்வத்தையும் பாடியிருக்கோம். மகாகவி பாரதியாரை பிடிச்சிங்க. சார் இதெல்லாம் எங்களெல்லாம் அதிகம் பிடிக்க முடியாது சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், அடுத்த சித்தர் இலக்கியம் வெளியே வர்ற அந்த மெய்ஞானத்தில் 3 பகுதி, 2வது பகுதி முழுக்க இந்த 40 ஆண்டுகளாக நான் என் குருபுரான்றது என்ன ஞானம் பெற்றோன்னா அந்த பாட்டு பூரா சுருக்கி 2வது பகுதியில் கொடுத்துட்டேன். இதை ஒன்றை கையில் வச்சுக்கிட்டு படித்தா போதும். இது எதுவும் ஏங்கிறது இல்லை, பாட்டு. திருமூலர், அழுகணி சித்தர், பாம்பாட்டு சித்தர், கொங்கண சித்தர், முக்கியமான பாட்டெல்லாம் அதில் கொடுத்துட்டேன். முக்கியமான சில கட்டுரைகள் முன்பதிப்பை 10 ஏன்னா ஒரு இடத்துல எல்லோரும் பார்த்துக்கலாம்ல. ஆனால் என்ன பிரச்சனை, இதை நம்பணும். இது ஒரு வார்த்தையோட எண்ணியது இல்லை. இந்த பாட்டு முழுக்க சித்தர்கள் பாட்டு, தலைப்பே கொடுத்துருக்கோம். நீங்கள் உட்காந்து அதுதான் அவர் பண்ணார். 2வது தொழில் 2, 1, 2, 3, 7, 29, 30 வருதா? 31 வருதா? 33 இதை வருது. எல்லாம் பிரித்து 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 கொடுத்தாச்சு. இதை நம்பணும் இல்லை. இதையும் நம்ப மாட்டீங்கன்னா உங்கள் வீடு தேடி வந்து கதவெல்லாம் தட்டி மண்டையெல்லாம் திறந்தெல்லாம் கொடுக்க முடியாது. இதுவே அதிகம். இது காலமாக பக்குவப்பட்டுருக்கு. இதெல்லாம் நம்ம தாத்தா காலத்தில் கிடையாது சார். தாத்தா காலத்தில் புத்தகமே கிடையாது. எங்கள் தாத்தா அந்த வால் போஸ்ட்டு தொங்குது பாருங்கள், தினமணி, அது பின்பக்கம் எடுத்து அதை கடையில் எடுத்துகிட்டு வந்து அதில் தான் எழுதுவாங்க. பேப்பர் கிடையாது, பென்சில் தான், பேனா கூட கிடையாது. தாத்தாக்கு எனக்கு என்ன சார் பெரிய வேறுபாடு? ஒரு 60 வருஷம் வேறுபாடு. 60 வருஷத்தில் நம்ம இவ்வளவு அட்வான்ஸ் வந்துட்டோம். இதையும் நம்ம பின்பற்றலைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ இதை போட்ட உடனே அவர் கேட்டார், ஏன்னா டக்குன்னு மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கணும். சதானந்தம் கேட்டார், ரைட்டு தான், நீங்கள் 2வது பகுதியில் எல்லாம் இவ்வளோ பாட்டு கொடுத்துட்டீங்க, முக்கியமான பாட்டெல்லாம் தொகுத்து கொடுத்துட்டீங்க, அது எதுக்குமே உரை சொல்லலையே, நாங்கள் எங்கே போகிறதுன்னு. நான் சொன்னேன், வாழைப்பழத்தை கையில் தான் கொடுக்க முடியும். அப்படி யாராவது இந்த புத்தகத்தை போல் படிக்கட்டும், இந்த பாட்டுக்கு எங்களுக்கு தெரியலன்னு யாராவது கேட்கட்டும். கேட்குறாங்கல்ல, அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணட்டும், எனக்கு சொல்லுங்கள், இந்த மாதிரி 2 பேர் சந்தேகம் கேட்குறாங்க, இந்த பாட்டுக்கு பொருள் தெரியலன்னு. புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு கேட்கணும், படிக்காமல் வந்து கேட்கக்கூடாது. ஏன்னா பல பேர் கம்பராமாயணத்தை கண்ணால் பார்க்காம கம்பராமாயணத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கான். கம்பராமாயணத்தை கண்ணால் பார்க்கல, அதில் 12,000 பாட்டு இருக்குன்னு தெரியாது, 1500 பாட்டு மிகை பாட்டுன்னு தெரியாது, 10,500 தான் இப்போ பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, மீதி 1500 தனியாக நிற்கிதுன்னு தெரியாது. அதெல்லாம் தனியாக போட்டிருக்காங்க, எதுவும் கீழே போட்டுற மிகைப்பாடலும் போட்டிருக்காங்க. இப்போ எல்லாருமே என்ன பிரச்சனைனா, நாட்டில் எதையுமே படிக்காமையே புத்தகத்தையே பார்க்காம டிஸ்கஷன், எல்லாம் ஏதோ ஒன்று பேப்பரில் படித்து யாரோ மேடையில் ஒன்று கேட்டு கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நான் இலங்கி வேணும் ஆகுன்றான். டேய், அந்த வரியே கம்பராமாயணத்தில் இல்லை, அந்த வரியே கம்பராமாயணத்தில் 12,000 பாட்டில் இல்லை. அது தனிப்பாட்டில் ஒருத்தர் அது சிலம்பொலி செல்லப்பனார் தான் கண்டுபிடிச்சி இந்த தனிப்பாட்டு இந்த புலவர் பாடினதுன்னு சொன்னார். அது ரெக்கார்ட் ஆகிடும். இந்த மாதிரி பல விஷயங்கள் படிக்காமே கேட்குறாங்க. அதனால் நீங்கள் ஏதாவது நூலை படிங்க, தாய்மானவரை படிங்க, 6ஆம் திருமுறையை படிங்க, மகாகவி பாரதியாருடைய பாடல் படிங்க, ஞானத்தை பற்றி என்ன எழுதியிருக்காரு. எதுவுமே வேண்டாம் சார் அப்படின்னா வாழைப்பழத்தை சுரித்து சொலையை எடுத்து பலாப்பழம் கொடுத்த மாதிரி இதில் கிட்டத்தட்ட ஒரு 60 பக்கத்துக்கு எல்லா ஞான பாடலாம் தொகுத்து கொடுத்தாச்சு. இதை வாங்கணும், படிக்கணும், 2வது தடவையும் படிக்கணும். 3வது தடவை சந்தேகம் வந்தால் மட்டும் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா, இங்கே நான் 3 மணிக்கே வந்துடுறேன் சந்தேகம் தெரியறதுக்காக. நீங்கள் சொல்லுங்கள், அன்றைக்கி நான் வரேன், புத்தகத்தை கையில் வச்சுட்டு அப்போ அதுக்கு விளக்கம் கொடுப்போம். சும்மா இனிமேல் சுண்டல் மாங்காலாம் இறைக்க முடியாது, பலன் இல்லை. 40 வருஷமாக பார்த்தாச்சு, 40 வருஷமாக. இனி யார் கேட்குறாங்களோ, தேடி வர்றாங்களோ, அவங்க இந்த இது புனிதமான இடம். 4 மணிக்கு தானே ஆரம்பிக்கிறீங்க, 3 மணிக்கே வாங்க, சொல்லிவிடுங்க முன்னாடியே சார் நான் வந்துடுறேன். நமக்குள்ளே பேசிடுவோம், பொது வெளியில் வேண்டாம். ஏன்னா இருக்கிற இந்த ஞானப்பாடல் பூரா பொது வெளியில் பேச முடியாது. ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிக்கலாம். ரைட், இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாமா? சரி, அதுவும் முடியல சார், என்னால் எழுத படிக்க தெரில சார். எழுத படிக்க தெரியல, என்ன பண்ணலாம்? யாராவது சான்றோர்களாக தெரிஞ்சுன்னா அவங்களோட பழகுங்க. அந்த பழக்கமே அவங்கள மேலே கொண்டு வந்துடும். ரொம்ப பெரியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள போய் தரிசனம் பண்ணுங்க, அவங்களோட இப்படி பழகுங்க. அந்த பழக்கத்திலேயே உங்களை பண்படுத்திடுவாங்க அவங்க. இல்லை கொஞ்சம் எழுத படிக்க தெரியுமா, பெரியவங்களுடைய கொட்டேஷன் எடுத்து வச்சிங்க, நல்ல நல்ல கொட்டேஷன், அதை திரும்ப திரும்ப படித்து மனதை பக்குவப்படுத்திங்க. இதுதான் வழி. மாயாஜாலெல்லாம் பண்ண முடியாது. ஒன்று கொஞ்சம் எழுத படிக்க தெரிஞ்சால் பெரியவங்களுடைய
கருத்துக்களை கொட்டேஷனை எடுத்து வச்சுக்கிட்டு படிங்க. அது சிறந்த நூலாக. இப்போ நான் எப்படி இருக்கேன்னா, சமயத்தில் எனக்கு சோறு வந்து திருவாசை எடுத்து படிப்பேன். பல இடங்களில் கண்ணீர் வரும். சேரமான் பெருமாள், குலசேகர ஆழ்வார்து, பெருமாள் திருமொழி அழுவேன். ஆண்டாள் பாசுரம் என்னை அழ வைக்கும். தாய்மான சில இடத்துல உருக்குவார். கடைசியில் அதுவும் இல்லையா, நல்வாழ்வு மூவாவது எடுத்து வச்சு மூவாவுடைய அவருடைய 60 ஆண்டு கால உழைப்பினுடைய பிழிவு கடைசி சாகரத்துக்கு முன்னே எழுதிருந்து நல்வாழ்வு. சின்ன புத்தகம், 10 கட்டுரை தான். ஞானத்தின் பிழிவு. அதுக்கு நான் மூவா உபநிடதம்னே பேர் கொடுத்துருக்கேன். என் புத்தகத்தில் எழுதியிருக்கேன் மூவா உபநிடதம். அதை தூக்கி போட்டிருக்கேன் முதல்ல கட்டுரை. வழிபாடுன்னா என்ன? நல்ல நூல், எளிமையான நூல். அதை பின்பற்றுங்க. ஆளை விட்டுடுங்க சார், கோயிலுக்கு போக வேண்டாம், குருன்னு தேடிட்டு போகணும். நல்ல நூல் பிரிண்டாக இருக்குல்ல, அதை திரும்ப திரும்ப படிங்க, மனம் செம்மையாயிடும். இல்லை அதுவும் கஷ்டமாக இருக்கா, பெரியவங்களை பார்த்து அவங்களுக்கு தொண்டு அப்படி பழகுங்க. பழக்கத்திலே உங்களுக்கு அந்த விளையும். உங்களுக்கு எல்லா வழியும் சொல்லியிருக்கேன். நீங்களே குருவை தேடி போகலாம், புத்தகத்தை படிக்கலாம், ஞானத்தை பெறலாம், பயிற்சி செய்யலாம். இப்போ ஐயா ஒவ்வொரு 4 மணிக்கும் ஒவ்வொரு இல்லையா தியான பயிற்சி சொல்லித்தராருல, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், எல்லாம் பண்ணலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்யலாம். இதில் முக்கியமானது நான் சொல்ல மறந்துட்டுது, கம்பேர் பண்ணாதீங்க. இப்போ என்ன பிரச்சனை, எல்லாம் அச்சு போட்டு வந்துருச்சு. உடனே ஒருத்தன் என்ன பண்ணுறான், பகவத்கீதையும் படிக்கிறான், இதையும் படிக்கிறான், பைபிள் படிக்கிறான், குரான் படிக்கிறான், அவனை கம்பேரிசன் பண்ணுறான். நீ யார் கம்பேர் பண்ணுறதுக்கு? அதை அதான் இங்கே அறியாமையோட ஒட்டுமொத்தமே அங்கே தான் இருக்குது. இப்போது ஒரு மாணவர்களுக்கு, எம்ஏ மாணவர்களுக்கு இப்போ வகுப்பில் மார்க் போடுறாங்க, ஆசிரியர்கள்லாம் வந்திருக்காங்க. ஏன் இவங்க ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ், இவன் நல்ல பையன் எப்படி தரம் பிரிக்கிறான்? இவங்க ஆசிரியர், அவனோட 20 வயசு பெரியவங்க, இவங்க படித்து டாக்டர் ப்ரொஃபஸராக இருக்குங்க. அதனால் இப்போ படிக்க வந்த பிஏ பையனுக்கு மார்க் போடுறாங்க. அப்போ நீ வந்து பைபிள் பெருசா, குரான் பெருசா, கீதை பெருசா சொல்கிறதுக்கு அப்போ நீ இதை 3 பேரோட பெரிய ஆளாக இருக்கணும். இல்லை சார், இயேசுநாதரை விட, நபிகள் பெருமானரை விட, நீ பெரிய ஆளாக இருந்தால் இந்த 3ஐயும் கம்பேர் பண்ண முடியும். இப்போ இங்கே என்ன தப்பு நடக்குது, எல்லாம் வாட்ஸ்அப்லேயும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாத்த பற்றி கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இது உயர்ந்தது சிறந்தது. இந்த அறியாமை எங்கே போய் சொல்கிறதுக்கு? இந்த விழிப்பு வந்தாலும் ஞானத்துக்குள்ளே போகும். ஏதாவது ஒன்றை நம்புங்க, எல்லாத்தையும் நம்பணும்னு அவசியம் இல்லை. ஒன்றை நம்பிக்கொள்ளுங்கள். இந்த ஒன்று தான் உங்களை உயர்த்தி மேலே கொண்டு போய் சேரும். அந்த ஒரு அருமையான திருக்குறள் இருக்குது பாருங்கள், பெரியார் துணைக்குறள் ஒன்று இருக்குது பாருங்கள். என்ன திருக்குறள் அது? உடையொழி ஊற்றுக்கோலற்று பெரியார் வாய்ச்சொல். வழுக்கு நிலத்தில் வழுக்கி விழாமல் இருக்கிறதுக்கு கோல் வச்சுக்கிறீங்கள, அந்த மாதிரி பெரியோருடைய வாய்ச்சொல் உங்களை சமுதாயத்தில் வாழ்க்கையில் வழுக்கி விழாமல் காப்பாற்றும். நம்ம தான் பெரியார்கிட்டே போகிறது இல்லையா. பெரியோர் வார்த்தையை நான் மாற்றணும். பெரியோர், சான்றோர், அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டால் தானே. நம்ம தான் படிக்கிறது பழக்கமே போயிடுச்சு. இப்போ அதை கேட்டு அதன்படி நடந்தால் நீங்கள் போகலாம். ஏன் அது போக முடியல? நாம் எல்லோரும் ஒரு வட்டத்துக்குள்ளே வந்துட்டோம். ஒரு வட்டத்துக்குள்ளே இப்படி கண்ணாடி போட்டுக்கிட்டோம். எப்படி பழக்கத்தால் மாடுகளும் செக்கை சுற்றும், அந்த மாடு அதை தாண்டி வெளியே வரவே வராது. அது சாகிற வரைக்கும் அப்படியே சுற்றி அதுக்கு தெரியாது. கிணத்துக்குள்ளே தவளைக்கு கிணறு தான் அதுக்கு உலகமே. கிணறு தான் உலகமா? நம்ப அதை சொன்னான். ஏன்னா அது கிணத்தை தாண்டி வெளியே வரல. குதிரை இருக்குது, சேனம் போட்டுறான், அது பிளிங்கர்னு நினைக்கிறேன் அதுக்கு பேர், கண் மறைக்கிறதுக்கு. அதை போட்டுட்டு அந்த குதிரைக்கு என்ன அதுதான் தெரியும், இங்கே என்ன இருக்குது இங்கே என்ன இருக்குன்னு தெரியாது. இப்போ எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா, அவங்க சாதியால், சமயத்தால், ஒரு கொள்கையில், ஒரு நம்பிக்கையில் ஒரு வட்டத்தை போட்டு இதை தாண்டி உலகம் இல்லை, சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? பெரும்பாலும் ஒன்று தானே. எவ்வளோ சண்டை நடக்குது 2 நாளாக பேப்பரில். என்ன ரொம்ப பார்க்குறாரு முருகன். காஞ்சிபுரத்தை சொல்கிறேன், பெருந்தகராறு நடக்குதுல்ல, ஒருத்தர் தள்ளிக்கிறாங்களே. வரதராஜ பெருமாள் பார்த்து சிரிக்கிறார், டேய் நான் ஒரு ஆள் தான், எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? அப்போ நீங்கள் இதை தாண்டி ஒருமை நிலைக்கு வந்தால் தான் இந்த ஞானத்தையே பெற முடியும். அதனால் விவேகானந்தருக்கு எவ்வளோ எதிர்ப்பு. இப்போ நம்ம அவர் கும்பிட்றோம், அவர் வாழ்கிற காலத்தில் எவ்வளோ எதிர்ப்பு அவருக்கு வந்தது. 15 ஆண்டுகள் வெளிநாட்டில் இருந்தார், ஃபாரின் கண்ட்ரீஸில் 15 வெளிநாட்டில் விவேகானந்தர்னே ஒரு புத்தகம் வந்திருக்கு. அவ்வளோ காலம் வெளிநாட்டிலேருந்து ஈரல் புண்ணாகிற மாதிரி கத்தி பேசி தானே அவர் சீக்கிரம் இறந்து போனார். பிளட்டு போச்சு அவருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு உழைப்பு, உலகம் பூரா சுற்றி வந்தார். ஆனால் என்ன பண்ணுறது, அவ்வளோ சொல்லியும் அங்கேயும் சிக்கல் வருதில்லை. ஏன்னா நம்ம அதை தாண்டி வரமாட்டேன்றோம். அப்போ ஞானம் வேணும் விரும்புகிறவர்கள் முதல்ல இந்த எல்லா தடையும் விட்டு போகணும். அதுக்கு என்ன பண்ணுறது? வள்ளுவர் சொல்ல, தவமும் தவமுடையாருக்கே ஆகுங்க. திருக்குறள் 262வது குறள். அவம் அக்திலார் மேற்கொள்ளுதுங்கிறார். சிக்கல் வந்துடுச்சா? இப்படி சொன்னால் இப்போ எல்லாம் சிக்கலில் வரும்.
தவம் செய்ய முடிஞ்சவங்க தான் சார் தவம் செய்ய முடியும். எல்லாராலையும் செய்ய முடியுமா? திருவள்ளுவர் சொல்கிறார், நான் சொல்ல, தவம் என்ற அதிகாரம் சொல்கிறார். அப்படி யாராவது முடியாதவன் செஞ்சான்னா அவம் ஆகிடுங்கிறாரு. எண்ணியே எண்ணியாங்க எய்துவர்ன்றாரு. யார்? நீங்கள் தான் உட்காந்து 5 நிமிஷமே சிந்திக்க முடியல, அப்புறம் எங்கே எண்ணியாங்க எய்து? அப்போ எல்லாமே கடைசியில் சுற்றி இருந்தால் யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தானே இருக்குது. அதை விடாமல் யார் மேலேயே போட்டுட்ருக்கோம். அதனால் ரொம்ப பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா சிக்கலில் வந்துடும். இந்த 4 வழியை தாண்டி எனக்கு வேறு எந்த வழியும் தெரியல சார். அதை தான் இஸ்லாத்துலேயும் அதான் சொல்கிறாங்க, ஷரீகத் ஹரீகத். ஞானத்துக்கு மஹ்ரீபத்துன்னு பேர். மஹ்ரீபத்து மாலைன்னு ஒரு புத்தகம் இருக்குது. எல்லா சமயத்திலும் 4 வழி இருக்குது. அதில் ரொம்ப இஸ்லாத்துக்கு ரொம்ப அதிகமாக வந்தவங்க குணமொழி மஸ்தான் சாஹிப்பும் தக்கலை பீர் முகமது அப்பாவும். இப்போ நல்ல வேலை அதெல்லாம் காலம் மாறி போச்சு. பீர் முகமது அப்பாலாம் ஒரு காலத்தில் கிடைக்காது. இப்போ ஒவ்வொரு நாளாக உரை எழுதிட்டே வராங்க. ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஒருத்தர் உரை எழுதி என்கிட்ட அழிந்து கேட்டார். எனக்கே ஆச்சரியம். இது இந்த புத்தகத்துக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். இப்போ அதுக்கு அழிந்துரை நமக்கு. இந்த காலம் எவ்வளோ மாறிட்டு வருது பார்த்தீங்களா? அதனால் இது பொற்காலம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் தாத்தாவுக்கு இந்த பொற்காலம் அமையலை. நான்லாம் புத்தகம் கேட்டால் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இன்றைக்கி அவங்களே புத்தகம் போட்டு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப பொற்காலத்தை வாழ்கிறோம் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும். இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது. இதை விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் காலம் கிடைக்காது. தயவுசெய்து ஒப்பீடு மட்டும் செய்யாதீங்க. ஒப்பீடு பண்ணிங்கன்னா சிக்கல் வந்துடும். தெளிவு பெறது தான் ரொம்ப முக்கியம். அதனால் மக்கள் மாறலன்னு சொல்லாதீங்க, நாம் தான் மாறணும். ஏன்னா 67 என்ன நிலைமையோ அதுதான் இப்போ 2026. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா திருப்பி வந்துக்கிட்டே இருக்கோம். நீங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து விலகணும். அவரை குறை சொல்லி இவரை குறை சொல்லி யாரையும் குறை சொல்ல முடியாது. ரொம்ப ஆழமாக செஞ்சீங்கன்னு நீங்கள் என்ன விதைச்சிங்களோ அன்றைக்கி உங்களுக்கு நல்லா இருந்தது இல்லை, அதே விதை தான் இங்கே வரும். புதுசெல்லாம் விதை ஒன்று போட சொரை ஒன்றெல்லாம் முளைக்காது. நீங்கள் எதை அன்றைக்கி பெருசாக எதிர்பார்த்தீங்களோ அதுதான் இன்றைக்கி வரும். அதனால் சரி, இதனால் எங்களுக்கு என்ன சார் நன்மை? இப்போ இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க, கொஞ்சம் வெளிப்படையாக சொல்கிறேன். எல்லோரும் ஞானப்பாதைக்கு வர முடியாது. ஏன்னா 3000 வருஷமாக நான் பார்க்குறேன், 4000 வருஷமாக பார்க்குறேன். எல்லோரும் அவங்கவுங்க போக்கில் அப்படியே தான் இருக்காங்க. நான் என்னை கேட்பாங்க, எப்படி சார் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? பசங்க நல்லா இருக்காங்க சார். அவங்கவுங்க மனப்போக்கில் மகிழ்ச்சியாக இருக்காங்க. அவங்கவுங்க மனப்போக்கில் மகிழ்ச்சியாக இருக்காங்க. நம்ம மனப்போக்கில் இல்லை. நானும் கண்டுக்கூடாது. 2500 வருஷத்துக்கு முன்னே சங்க காலமே அப்படி தான் இருந்தது. ஒற்றுமை கிடையாது. ஒற்றுமை உள்ள பாட்டு ஒன்று தான் இருக்குது, ஔவையார் பாட்டு. அதுக்கப்புறம் அதை காணோம். இன்னொரு பாட்டு 2 பேர் செத்து கிடக்கிறான் போர்க்களத்தில், அதை பற்றி ஒரு பாட்டு இருக்குது. ஒற்றுமையே இல்லை, எல்லாம் குழு. இந்த பக்கம் 10 பேர் சேர்ந்து அவனை அடிப்பான், ஒரு வருஷம் எல்லாம் சாப்பிட்டுவான், பாதிக்கிட்டு கொண்டாட்டும். அப்புறம் இந்த பக்கம் சேருவானுங்க கூட்டணி, இவனை அடிப்பான். அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு இந்த கூட்டணி இப்படி மாறும், அவனை அடிப்பான். இப்படியே தான் 2000 வருஷம் நடந்துகிட்ருக்கு. 2000 வருஷம் இதான் நடக்குது. இன்றைக்கும் அதான் நடக்குது. எதுவும் மாறவே இல்லை, யாரும் மாறவே இல்லை. இதுதான் மனித இயல்பு. நீங்கள் மாறி தப்பிச்சிங்கன்னா ஞானப்பாதைக்கு வந்துடும். இது ஒரு கூட்டத்தில் சொன்னேன். ஒருத்தர் பெரிய ஒரு தமிழ், என்ன இப்படிலாம் பேசிட்டீங்க, இதெல்லாம் சொல்லாதீங்க. என்ன சார் இருக்கிறதானே சொன்னேன். ஆமாம் இருக்கிறது தான் சார், எவனுக்கு சார் தெரியும்ன்றான். அவர் சொன்னார், எவனுக்கு தெரியும் அதெல்லாம் இருக்குன்னு? நாங்கள் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம், நீங்கள் எல்லாம் இருக்குன்னு எல்லாம் ஏன் எடுத்து சொல்கிறீங்க? சொல்லாதீங்க, அவனை அப்படியே விடுங்க, முட்டாளாவே இருக்கட்டுங்குது. அதனால் யாரும் மாறப்போகிறதில்ல. உலகம் இப்படித்தான் இருக்கும். நீங்கள் தப்பிச்சுக்கிறது தான் ஞானப்பாதை. இது உலகத்தாருக்காக நான் இங்கே பதிவு பண்ணலை. புரிஞ்சுட்டிங்களா சார்? இதனால் எங்களுக்கு என்ன சார் நன்மை? ஃபைனலுக்கு வந்துடுவோம். மணி வேறு 7 ஆகிடுச்சு. இட்லி வேறு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, சொல்லிட்டார், இட்லி வந்துருச்சு. இப்போ இந்த ஞானத்தை வரோம், ரைட்டு. இதெல்லாம் இதை விரிவாக கொஞ்சம் வெளிப்படையாக இந்த நூலில் இருக்குது. அடுத்த சித்தர் இலக்கிய மையம் என்ன தேதி சார்? அடுத்த மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த நூல் வெளியே வந்துடும், வெளியிட்டுருவார். உங்களை நம்பலாம் இல்லையா, சொல்லிடலாம் இல்லையா? இப்படி தான் மாட்டி விடுவேன். அடுத்த சித்தர் இலக்கிய மையம் அடுத்த மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு இந்த நூல் வெளியீட்டு விழா. இதில் எல்லாம் வெளிப்படையாக இருக்குது, எல்லாம் பார்த்துங்க. முடிஞ்ச வரைக்கும் வெளிப்படையாக சொல்லிட்டேன், போதும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதனால் இது எல்லாமே இருக்குது. இப்போ நான் கடைசியாக சொல்ல வர்றது, சரி சார், இந்த பாதைக்கு வந்துட்டு எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எல்லா மீட்டிங் பண்ணாலும் சாப்பாடு போடுறீங்க, காஃபி டீ குடிக்கிறீங்க, வாழையில் போட்டு சாப்பாடு போடுறீங்க, 38 ஐட்டம் வச்சு அறுசுவை உணவெல்லாம் போடுறீங்க, கிஃப்ட்டு தரீங்க, எல்லா சமயத்துக்கு போனாலும் அது எல்லாம் பாக்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மெய்ப்பொருளை தெரிஞ்சுக்கிட்டால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நம்பர் 1, தெளிவு பிறக்கும். இப்போ நான் உட்காந்துருக்கேன், எனக்கு முன்னே எது நடந்தாலும் நான் கவலை இல்லாமல் உட்காந்துருக்கேன். 3ஆம் மனிதர்
எதுவும் என்னை பாதிக்கலை. ஏன்னா அது பார்த்த உடனே எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போகுது. இயற்கையை கூர்ந்து கவனித்தாலே அது தன் ரகசியத்தையே உங்களுக்கு சொல்லிவிடும். எல்லாவற்றிலும், நல்ல கவனிங்க இந்த வார்த்தை, எல்லாவற்றிலும் தெளிவு பற்றி விடுபட்டு விட்டாலே ஞானம் கிடைத்த மாதிரி தான். இப்போ நம்ம எதுலேயும் விடுபடலை, எதுலேயும் இப்போ நம்மளை அது ஈர்க்குது, பற்றுது. ஒரு அரசியல் நிகழ்ச்சியோ, வீட்டு நிகழ்ச்சியோ, சமுதாய நிகழ்ச்சியோ, ரோட்டில் ஒரு நிகழ்ச்சியோ, உடனே ஐயோ அப்படியே ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஞானம் பெற்றுட்டா எல்லாத்துலேயும் சமனம் அப்படியே பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா அதனுடைய அந்த ஆதி அந்த தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இவ்வளோதானா, இதுதானா, இவ்வளோதானா. அப்போ நீங்கள் எந்த நேரத்துலையும் உங்களை இழக்காமல் உணர்ச்சி அமைதியாக இருக்கீங்களா, மனதற்ற பரிசுத்த நிலைக்கு வந்துடுவீங்க. அதுதான் ஞானம். மனதற்ற பரிசுத்த நிலை வர்றபொழுதே மூச்சு நின்றுடும். இவர் சொன்னார்ல மூச்சை கவனிங்க. மூச்சை கவனிக்க ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா மூச்சு அப்புறம் உங்களை பிடிச்சிடும். அது உங்களை உள்ளே இழுத்துட்டு போய்டும். உள்ளே இழுக்க வரும்போது அப்புறம் நினைவு இருக்காது. நினைவு என்பது மூச்சோடு சம்மந்தப்பட்டது. மண்மனம் எங்கு உண்டு, வாயு அங்கு உண்டு. மண்மனம் எங்கு இல்லை, வாயு அங்கு இல்லை. மூச்சு நிறுச்சுன்னா மனதற்ற பரிசுத்த நிலை. மனதற்ற பரிசுன்னு வரப்பொழுது இயற்கை தன் ரகசியங்கள்லாம் அப்படியே காமிக்க ஆரம்பிச்சு எல்லாம் தெரியாது. சில ஞானிகள் எல்லாத்தையும் சொல்கிறாங்கன்னா அவங்க மூச்சோட தவத்தில் இருக்காங்க. அவங்க முன்னாடி போனால் உங்களுக்கு மூச்சு ஓடாது. காந்தத்து மாதிரி தான். அதுதான் பெரியவங்கள்ட்ட போங்கன்னு சொல்லுது. ஞானிகள்கிட்ட ஏன் போனால் அவங்களுக்கு மூச்சு ஓடாமல் அப்படியே உட்காந்துருப்பாங்க மகிழ்ச்சியாக. உள்ளுக்குள்ளாரே மூச்சு சுழலும். மூச்சு ஓடனா வெளியே வராது. மூச்சு உள்ளுக்குள்ளே சுழண்டு கொள்ளும், சுழிமணிக்குள்ளே சுழண்டுகிட்டு இருக்கும். அந்த மூச்சோட தவத்தில் இருக்கிறதுக்கு முன்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு மூச்சு ஓடாது. அதே கொஞ்ச நேரம் கூடவே பழக ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு மனதற்ற பரிசுத்தநிலை வந்துடும். அப்போ எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும், அமைதியே ஆகிடுவீங்க. இல்லை சார் எங்களுக்கு போர் அடிச்சுது, நாங்கள் அப்படியே போனோம் ஊர் வம்பு தும்பு இதெல்லாம் கேட்குறது தான் எங்களுக்கு மகிழ்ச்சினா ரைட்டு. யாராருக்கு எது விருப்பமோ அதை பின்பற்றலாம். அது உங்கள் விருப்பத்துக்குரியது. சரி, முக்கியமான விஷயம், 3வது விஷயத்துக்கு ஒன்று சொல்லிவிடுவோம். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, இந்த முக்கியமான செய்தி இப்போ சொல்லிடுறேன். இந்த நூலில் அடிக்கடி சொல்கிறேன். இப்போ கூட ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு. அது திருப்பி இதில் சேர்த்துடுங்க, பின்னணிப்பாக சேருங்க, இல்லை பின்னாடி அவர் தான் அவர் சொல்கிறார். உங்கள்கிட்ட பொம்பே தான் சார் நினச்சி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, நினச்சி எழுதிக்கிட்டே இருப்பீங்க. புலால் உண்பதை பற்றி கடுமையாக ஒருத்தர் பேசியிருக்கார். இந்த கையில் கொண்டாந்துருக்கேன். இப்போ அதுக்கு நேரம் இல்லை. கடுமையாக இன்னும் என்னதும் இல்லை. நான் திருமூலர் தான் கடுமையாக சொன்னார்னு நினச்சேன். புலால் உண்ணும் புலையரை மல்லாக்கா படுக்க வைத்து கொல்லிடு குத்திடு என்பர் ஏமன் தூதுவர். அப்புறம் திருவள்ளுவர் அதிகாரமே போட்டார். ஆனால் இவர் அதை விட ரொம்ப கடுமையாக சொல்லியிருக்காரு. 3 பக்கம் கொண்டாந்துருக்கேன். அதுக்கு நேரம். இதெல்லாம் சொல்லிவிட்டு நான் ஒரு கேள்வி தான், இது யாருக்கு இவ்வளோ கடுமையாக பேச? பால் கூட பச்சை மாமிசங்கிறார் அவர். ரைட் சார், இதெல்லாம் யாருக்கு? நமக்கு இல்லை, பொதுமக்களுக்கு இல்லை. அது யாரெல்லாம் சுத்த சன்மார்க்கத்தை நம்பி சுத்த சன்மார்க்கத்தில் நின்று ஒழுகிறீங்களோ அவங்களுக்குரியது. சாகாதவனே சன்மார்க்கு. நாம் சாகத்துட்டு இருக்கோமே. என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம். யார் தயவில் போய் சன்மார்க்கத்தில் நின்று ஒழுகிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கட்டுப்பாடு. இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் யாருக்கு? பொதுமக்களுக்காக. இந்த தெளிவு இல்லாமல் எல்லாரும் புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு அப்படி இல்லை, இப்படி இல்லை, அவர் இப்படி இல்லை, இவர் இப்படி இல்லை, நான் தான் அப்படி இருக்க சன்மார்க்க. நீ சொல்லக்கூடாது. உன் ஒழுக்கம் சொல்லணும், உன் நடத்தை சொல்லணும். இப்போ என்ன பிரச்சனைனா எல்லாம் அச்சு போட்டு வந்துட்டனால எல்லா புத்தகத்தையும் எல்லோரும் படிச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறாங்க. எதையும் படித்து குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணும் ஃபஸ்ட்டு, உங்களுக்கு என்ன வேணும் அது தெளிவு இருக்குது. ஆதிசங்கர் சொன்ன அத்வைதம் 8ஆம் நூற்றாண்டு, எல்லாருக்கும் இல்லை, அத்வைதிகளுக்கு தான் அது. ஐயா தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்க, திருத்திக்கிறேன். 10ஆம் நூற்றாண்டு யார்? ஒரு ராமானுஜர் சொன்னது எல்லாருக்கும் இல்லை, விசிஷ்டாத்வைதம், விசேஷமான அத்வைதம். அந்த விசேஷமான அத்வைத்தை பின்பற்றி அந்த உடைநடையில் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு உரியது அது. 13ஆம் நூற்றாண்டு மத்துவர் துவைதம் 2, யாருக்கு அது? எல்லாருக்குமா? அப்புறம் மெய்கண்டார் வராரு, அவர் சொன்ன பதிபசு பாசம் புத்தகம் 14 சாஸ்திரங்கள் இருக்குது, எல்லாம் யாருக்கு? சைவ சித்தாந்தியாக நீங்கள் நினச்சிக்கிட்டு ஒழுகுனீங்கன்னா உங்களுக்குரியது. இப்போ என்ன பண்ணுறீங்க? எல்லாரும் புத்தகத்தை எங்கள் புத்தகம் தான் உயர்ந்தது, இதுதான் உயர்ந்தது, இது அப்படி சொல்லிருக்கு, இப்படி சொல்லி உங்களை யார் கம்பேர் பண்ண சொன்னது? உங்களை யார் எல்லாத்தையும் படிக்க சொன்னது? தெரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு இவர் பெரியவர், இவர் சின்னவர், இந்த சித்தாந்தம் உயர்ந்தது, இது தான். எல்லா சித்தாந்தங்களும் அந்தந்த காலத்துக்கு ஏற்ப அன்னைக்கு இருந்த அறிஞர்கள் அந்த காலத்துக்கு சொன்னது, அந்த மக்களுக்கு சொன்னது, நமக்கு இல்லை. உங்களுக்கு விரும்பினால் ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் கொஞ்சம் தயவுசெய்து சிந்திங்க. படிக்கிறது தப்பு இல்லை, பைபிளை படிங்க, விரும்பினா எடுத்துங்க, கம்பேர் பண்ணாதீங்க. நீதியோடு வச்சு கம்பேர் பண்ணுறது. திருவள்ளுவர் கிறிஸ்தவன்னு ஒருத்தர் நூல் எழுதுறாரு, யார் உன்னை கேட்டாங்களா? அதை
திருக்குறளை படித்து 4 குறள் நம்ப முடியுமா, பின்பற்ற முடியும், பின்பற்று. இல்லைன்னா உன் வேலையை பாரு. புத்தகம் வருது, அதுக்கு எல்லோரும் இன்றைக்கி பல நிலைகளில் போகிறாங்க வராங்க, வெளியே என்ன புரியல. மக்கள் எல்லாம் குழப்புறாங்க. மக்களுக்கு முதல்ல தெளிவு வர வேண்டும். உங்களுக்கு என்ன சார் வேணும்? பல பேர் கேட்டால் அதுவே தெரியல, முழிக்கிறாங்க. வேகமாக வரும் சார், நில், உனக்கு என்ன வேணும் தெரியல, தனக்கு என்ன வேணும்னே தெரியல. அப்புறம் அதுக்கப்புறம் தான் தான் யார், தன்னை எறிதல், தன்னை எறிய தனக்கு ஒரு கேடுகளே, இதெல்லாம் அப்படி போகுது. அதுவே முடிவு பண்ண முடியாதவங்க எப்படி சார் ஆன்மீகத்தில் ஞானத்தை பெற முடியும்? தயவு செய்து இதை கேட்குறவங்க முதல்ல உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எந்த நூல் முடிவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதை முதல்ல முடிவு பண்ணிட்டு இருக்கிற குறை காலத்தில் அந்த ஒன்றில் நில்லுங்க. எதுவுமே முடியல சார் அப்படின்னா எல்லாத்தையும் படித்து எசன்ஸாக கொடுத்துருக்கிற தாய்மானவர், பாரதியார், அப்படி படிங்க. அதுவும் எங்களால் முடியாது சார்னா இந்த ஒரு புத்தகத்தில் எல்லாத்தையும் தொகுத்து கொடுத்தாச்சு. ஒரு 100 பக்கத்துக்கு இருக்குது. இதையே படிங்க. இதில் தான் சந்தேகம் வருதா, வாங்க ஃபேஸ் டு ஃபேஸ் இங்கே பேசிக்கும். எல்லாம் தனியால் ரூம் போட வேணாம், தனியால் சபை ஆரம்பிக்க வேணாம், தனியெல்லாம் கட்சி கொடியெல்லாம் ஆரம்பிக்க வேணாம். இதுதான் இடம், பொது வெளி. ஆனால் முக்கியமான பாட்டாக இருந்தால் 1 மணி நேரம் முன்னே வாங்க, 3 மணிக்கு வாங்க, 4 மணிக்குள்ளே பேசிக்குவோம். இதுக்கு மேலே என்ன சார் இருக்குது? வெளிப்படையாக பேசியாச்சு, இல்லை எல்லாம் சொல்லியாச்சு. இனி உங்கள் கையில் தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஐயாட்ட சொன்னேன் இல்லையா, திடீர்னு சன்மார்க்கத்தை பார்த்தா அவர் 4ஆக மாத்துறார். சன்மார்க்கம்ங்கிறார், சமரச சன்மார்க்கம்ங்கிறார், சுத்த சமரத சன்மார்க்கங்கிறார், சுத்த சமரத சத்திய சன்மார்க்கங்கிறார். ஆஹா, ஒருவேளை சரியை என்பது ஞானத்தில் சரியை சன்மார்க்கம், ஞானத்தில் கிரியை சுத்த சன்மார்க்கம், ஞானத்தில் யோகம் சமரச சுத்த சன்மார்க்கம், ஞானத்தில் ஞானம் சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம். இதுக்கு மேலே அவர் என்ன பண்ணுவார்? எல்லாத்தையும் விரிவாக்கி உடைச்சி தேமொழியாரும் இதை பற்றி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நல்ல வேலை, எங்கேயோ ஒரு குறிப்பில் கிடச்சி அதையும் எடுத்து போட்டுட்டேன். தேமொழியார் சொன்னதையும் எடுத்து போட்டுட்டேன். சரி சார், இப்போ இதெல்லாம் இப்படி பேசிட்டே இருப்பலாம், மணி 7 ஆக போகுது. கடைசியாக ஞானத்துடைய முடிவு என்ன சார்? ஞானத்தின் முடிவு என்ன, அதை சொல்லி முடிச்சிடும். ஏன்னா அதுவே சிக்கலால் இருக்குது. ஆனால் அது எளிமையானது தான். ஆனால் அதுதான் யாரும் நம்ப மாட்டாங்க. ரொம்ப எளிமையானது என்ன? மகாபாரதத்தில் ஒரு அத்தியாயமே விஸ்வரூப தரிசனம். விஸ்வரூபம்னா என்ன? விண்ணுக்கு மண்ணுக்குமா பகவான் நிற்கிறார், அர்ஜுனன் பார்க்குறான். அப்படி நீங்களும் பார்க்க முடியும். அப்புறம் அதில் இன்னொரு முக்கியமானது, அந்த கீதையில் விஸ்வ எல்லா உயிர்களிலும் அவர் இருக்கிறார். படம் பார்த்துக்கணும். பழைய பகவத்கீதை புத்தகம்லாம் எடுத்திங்கன்னா விஸ்வரூப தரிசனத்தில் மாடு போட்டிருக்கோம், கோழி போட்டிருக்கோம், ஆடு, எல்லாத்துலேயும் பகவானுடைய இருக்குங்களா? பழைய இப்போ எல்லாம் எடுத்து விட்டாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, உலகத்தில் இருக்கிற 84 100,000 உயிர் வர்க்கத்தில் எல்லாத்துலேயும் அந்த ஒரே பரம்பொருள் தான் இருக்குது. அது எப்படி இருக்குன்னு அதுலேயும் காமிக்க, எல்லாம் படம் போட்டு காமிக்கிறாங்க. ஜோதி, உங்கள் உயிர் ஜோதியாக இருக்குது. உயிர் தீயினில் வளரும் ஜோதியே என் கண்ணம்மா, பாரதியார் பாட்டு. உயிர் தீ எங்கே இருக்குன்றார். அப்படி எல்லா உயிர்களும் இருக்கிறது தான் கிருஷ்ண பரமாத்மா தான் விஸ்வரூபமாக காட்டுறாரு. அர்ஜுனன் புரிஞ்சிக்கல, அவன் கடைசி வரைக்கும் புரியலை. ஏன்னா அவன் லெவலில் அவ்வளோதான். அதனால தான் கடைசி 18ஆம் அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகத்துக்கு அப்புறம் சரம ஸ்லோகத்துக்கு என்ன சொல்ல, அர்ஜுனா உனக்கு ஒன்றும் புரியல, சுருக்கமான வழி உனக்கு புரியல, உள்ள மண்டல ஏறல. பல பேருக்கு எவ்வளோ சொன்னாலும் உள்ள ஏறல, புரிஞ்சிக்க முடியல, தெளிவு வரல, என்ன பண்ண முடியும்? கடைசியில் சொன்னார் சரம ஸ்லோகம், அர்ஜுனா எல்லாத்தையும் விட்டுடுறா, நான் சொன்னதெல்லாம் விட்டுடு, முழுமையாக என்னை சரணடைந்து விடு. டோட்டல் சரண்டர் எங்கிட்ட ஆகிட்ட, நான் பார்த்துக்கிறேன்டா எல்லாம். ஏன்னா உன்னால் முடியல. எவ்வளோ விளக்கமாக வண்ணமாக விரித்து சொல்லியும் தப்பு இல்லை. சில பேரால் முடியாது, பல பேரால் முடியாது. கடைசியில் பகவான் என்ன பதில் சொல்கிறாரு? என்னை சரணடைந்து விடு, நான் பார்த்துக்கிறேன். கடைசியில் அப்படி தான் அவன் சரண்டர் ஆகிறான், வேறு வழி இல்லை. அப்போ இதுக்கு என்ன கடைசி வழி என்றால், ஒன்று புரிஞ்சுக்கிங்க. அதைத்தான் தாய்மானவர் முதல் பாட்டில் சொல்கிறார், அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளுடைய எல்லா ஜீவராசிகள்லேயும் அந்த ஒரே பரம்பொருள் பிரகாசமாக நிற்கிது. பிரகாசம், அருள் பிரகாசம். அதுதான் அந்த பிரகாசம்தான் சமய இந்த அகிலாண்ட கோடியெல்லாம் கோடி 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 அண்டங்களை எல்லாத்தும் அதுதான் இயக்கிட்டுது. அதுதான் சமய கோடிகளெல்லாம் தன் தெய்வம் என் தெய்வம் என்று எதிர் நிற்கிது. அதுதான் உங்கள் உயிரில் நிற்கிது. இப்படி தான் ஒரே பொருள், அந்த ஜோதி பொருள் எல்லாத்தையும் நிறுத்துன்னு என்னைக்கு தெரிஞ்சுக்கிறீங்களோ உங்கள் ஞானம் முற்று பெற்றுடுச்சு. இந்த வேறுபாடே வராது.
ஏற்றத்தாழ்வே வராது. எப்போ தெரிஞ்சுக்கிறது நாமோ? இதுதான் ஞானம் முழு. இதுக்கு ஒரு கதையோடு முடிச்சிடலாம், 2 நிமிஷம். சுக பிரம்ம ரிஷி வரலாறு படிச்சிருப்பீங்க. வியாசருடைய மகன், பெரிய ஞானி, பிரம்ம ரிஷி. அவருக்கு அமைதி இல்லை. அவங்க அப்பா வியாசர். அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டார், டே நீ ஜனக மகாராஜாட்ட போ, அப்போ தான் உன் பிரச்சனை தெரியும். அங்கே வராது. ஜனகருக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் இந்த பிரச்சனையில் வரான், பெரிய பிரம்ம ரிஷி தான், இவனுக்கு ஏன் அமைதி இல்லைன்னா உண்மையான பக்தி இல்லை. இப்போ நாம எல்லாம் கோயிலுக்கு போகிறோம், தப்பாக நினைக்காது, நெட்டு தின்னு வச்சுக்கிறோம். உண்மையான பக்தி இருக்கா? இந்த சின்ன கதை இல்லை, மழை பெய்யுன்னு சொன்னாங்களாம், எல்லாரும் கிளம்பி போனாங்களாம். குழந்தை மட்டும் கொடை எடுத்து போய், ஏன் நமக்கு அவர் சொன்னார்ல ஐயா மழை வரும்னு, இப்போ அது நம்புது, கொடை எடுத்துகிட்டு போகுது. நாம் எல்லாம் கேட்போம், நம்ப மாட்டோம். மழை தான் திருப்பி நம்புங்க நம்புங்கிறது. சுகபிரம ரிஷி புரிஞ்சுக்கிட்டாரு. 3 நாள் வெயிட் பண்ண வச்சார் ஜனகர். மிதிலாபுரி வெயிட் பண்ணப்ப 4 வந்தார். என்னப்பான்னார், சொன்னார், உங்கள்கிட்ட பக்தி இல்லை, அதான் உன் பிரச்சனைனார். அவருக்கு தூக்கி, நான் பெரிய ஞானியாச்சு, உலகமே என்னை கொண்டாடு, உங்கள்கிட்ட பக்தி இல்லைப்பா. ரொம்ப அவமானத்தில் வெளியே வந்து நடந்து காட்டுக்கு வரப்பொழுது, என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாரே, நாராயணா நாராயணான்னு கையை தூக்குனார். மேலே போன எல்லா பறவைகளும், ஏங்க சுகர், ஏன் என்னை கூப்பிட்டு, ஏன் என்னை கூப்பிட்டுன்னு திடுக்கிட்டு இப்படி திரும்பி பார்த்து, இப்படி பார்த்து நாராயணா நாராயணா. மரம் செடி கொடி விலங்குகள் போகிற சிங்கம் புடி எல்லாமே, ஏன் நாராயணா, ஏன் என்னை கூப்பிட்டீங்க சுகர்னு. ரொம்ப அவமானம். போய் தரையை பார்த்து நாராயணான்றார். தரையில் இருக்கிற புழு பூச்சி மீன்கள் எல்லாம் ஏன் என்னை கூப்பிட்டு. அப்போ தான் அவருக்கு லைட் ஃப்ளாஷ் ஆகுது. அடாடாடா, நாம் கடவுள் எங்கேயோ வைகுண்டத்தில் இருக்கார், பார்க்கடல் நினச்சோம். உலகத்தில் தோன்றி எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் அந்த ஒரே பரம்பொருள் தான் இருக்கிறதுன்னு அவருக்கு உணர்ந்தார். பாருங்க, ஞானம் முற்று பெற்றுச்சு. இந்த ஞானத்தின் முடிவு என்னன்னா, எல்லா உயிர்களிலும் ஒரே பரம்பொருள் தான் இருக்கிறது. கரெக்ட். கடைசியாக ஒரு வார்த்தை, அதை தெரிஞ்சுக்கிறது எப்போ முடியும்? உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஜோதி எதுன்னு தெரிஞ்சாதானே, உங்கள் உயிர் எதுன்னு தெரிஞ்சாதானே. போன தடவை கேட்டேன், உங்கள் உயிர் உங்களுக்கு தெரியுமா? போன தடவை நான் வெளிப்படையாக அதெல்லாம் சொல்லக்கூடாது சொன்னேன். ஆண்டவர்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க எல்லோரும் வந்தோடனே. சரிப்பா, கடவுளை பார்க்க வந்திருக்கேன், ரைட்டு காட்டுறேன், எந்த கடவுளை பார்க்க விரும்புகிறாய்? போன தடவை சொன்னேன்னா, நீ உருவாக்கிய கடவுளை பார்க்க விரும்புகிறாயா? இப்போ நீ இருக்கிற எல்லா கோயிலில் இருக்கிறது எல்லாம் என்ன உன் கற்பனை. நீயாவது கற்பனை உருவம், முருகன் விநாயகர் இப்படி தான் இருப்பான்னு, எல்லாம் மண் சுதை கல் இரும்பு லோகம் எல்லாம் உருவாக்கியிருக்க. நீ உருவாக்கிய கடவுளை பார்க்க விரும்புகிறாயா, உன்னை உருவாக்கிய கடவுளை பார்க்க விரும்புகிறாயா? இப்போ உன்னை ஒருத்தன் உருவாக்கணும், எங்கே இருப்பார்? உள்ளே தானே இருப்பார். அந்த உயிர் தீ, அந்த ஜோதி எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால், அப்போதான் இதே ஜோதி தான் எல்லாத்தையும் இருக்குது, இதே பரம்பொருள் தான், அப்போ தானே தெரிஞ்சிக்க முடியும். அப்போ முதல்ல நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம உயிர்த்தி எதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த ஞான நெறி, அதுதான் இந்த சித்தர் நெறி. அதுக்கு வழிகாட்டுவதுதான் மெய்ஞானம் என்ற நூல். இது அடுத்த வாரம் வெளிக்கு வருகிறது. வாய்ப்புள்ளவர்கள் வாங்கி படித்து கொள்ளலாம். இதுக்கு மேலே அதுக்கு எதாவது உள்ளே தெரியணுமா? இனி மேடையெல்லாம் போட முடியாது. பொதுவாக சுண்டல் மாங்காய் சுண்டல் வியாபாரம் பண்ண முடியாது. 1 மணி நேரம் முன்னே வாங்க, சதானந்திட்ட சொல்ல, சதானந்தம் அவர்கிட்ட சொல்லுங்கள், அவர் என்கிட்ட சொல்லுவார், சார் 2 கேள்வி இருக்குது, இந்த இந்த நூலை படிச்சுட்டு தான் வரணும், இந்த பக்கத்தில் இந்த பாட்டுக்கு எங்களுக்கு பொருள் தெரியணும். தேடி வந்து கேட்பவர்களுக்கு இங்கே 3 மணிக்கே வந்து 4 மணிக்குள்ளே சொல்லப்படும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். இதுதான் உண்மையான இது. இனி உங்கள் விருப்பம். மகளே உன் சமர்த்து. அனைவருக்கும்